ஹாய்டா சன்ஷைன்ஸ். இன்றைக்கி நம்ம ஜிமின் ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். டைட்டில் வந்துட்டு ப்ரொஃபஸர் வி ஆர் மேரிட். நிறைய பேர் நிறைய சொல்லியிருந்தீங்க. அதில் கொஞ்சம் பேர் இதை என்னது ஃபோர்ஸ்ட் மேரேஜ் இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க, ரக்கட் டைப்புன்னு சொல்லியிருந்தீங்க, அப்புறம் நிறைய சொல்லியிருந்தீங்க. நான் பார்த்தேன், சரி எல்லாம் சேர்ந்த மாதிரி ஏதோ ஒன்று யோசிச்சிருக்கேன். இது கொஞ்சம் லைக் ப்ரொஃபஸர் டைப் தான். லைக் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், பேரண்ட்ஸ் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி, லைக் ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ண மாதிரி எல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் வந்து இதை ரெடி பண்ணுறேன். அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணுறேன். என் தொண்டை என்னமோ ஒரு மாதிரி இருக்குது, இன்னும் ஒழுங்காக வருமானு தெரில, என்னன்னு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேடா. இன்ட்ரடக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா, ஜெமின் வந்துட்டு காலேஜ் படிச்சிட்ருக்காரு, அவர் வந்து பிஜி படிச்சிட்ருக்காரு. ஓகேவா? நீங்கள் ப்ரொஃபஸரு அந்த காலேஜில். உங்களுக்கும் ஜெமினுக்கும் கிட்டத்தட்ட 4 இயர்ஸ் ஏஜ் கேப் இருக்குது. இல்லை நீங்கள் தான் பெரியவங்க. ஓகேடா, இப்போ அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போய்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் வந்துட்டு அப்பா எப்படியோ அங்கேருந்து தப்பிச்சு சியோலுக்கு வந்தாச்சு. ஐயோ, இனிமேல் அந்த அம்மா தொல்லை இல்லைன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே ரெடி ஆகிட்டு காலேஜ்குள்ளே போகிறீங்க. நீங்கள் வந்து புதுசாக அந்த காலேஜில் ப்ரொஃபஸராக போகிறீங்க. உங்களுக்கு வந்து அது ஃபஸ்ட் டே ஆஃப் யுவர் காலேஜ். ஸோ நீங்கள் அப்படியே நினச்சிட்டு உள்ளே போகிறீங்களா? பார்த்தா கேட்லேயே ஜெமினோ நம்ம தயங்குதான் 2 பேரும் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. இப்போ தயங்க, என்ன மச்சான் எல்லாம் சப்பையாக வருதுடா, ஒரு ஃபிகர் கூட நல்லாவே இல்லை, என்னடா இந்த வருஷம் எல்லாம் இப்படி வருது? அதுதான் மச்சான் நானும் பார்க்குறேன், ஒரு மூஞ்சி கூட பார்க்குற மாதிரியே தெரில. அப்போது இந்த வருஷம் மொக்கையாக தான் போகுமோ அப்படின்னு ஜிமின் சொல்லிகிட்ருக்காரு. அந்த சைடு தயங்கோ அதெல்லாம் அப்படியே தலையாட்டி கேட்டுட்ருக்காரு. பார்த்தா இப்போ நீங்கள் அந்த காலேஜ்குள்ளே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு ஸ்மைலோட அப்படியே என்ட்ராகிறீங்க. காத்தடிக்க உங்கள் ஹேர் வந்து பறக்க அப்படி சொல்லி அப்படியே நீங்கள் உள்ளே போனீங்களா? இப்போ ஜிமினா அப்படியே யதார்த்தமாக உங்கள் சைடு பார்க்குறாரு. அப்படியே உங்கள் சைடு தான் பார்த்துட்ருக்காரு. இந்த சைடு தயாங்க, சரி வா மச்சான் வேறு எங்கேயாவது போகலாம், போர் அடிக்குதுடா இங்க. அவரா ரெஸ்பாண்ட் பண்ணாமல் அப்படியே உங்களை பார்த்துட்ருக்காரு. டேய் உன்னதாண்டா, வாடா போகலாம். அவர் ரெஸ்பாண்டே பண்ணலையா? இப்போ தயங் தான் அப்படியே அவர் எங்கே பார்க்குறாரோ அந்த சைடு பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் அப்படியே தேவதை மாதிரி உள்ளே வந்துட்டுருக்கீங்க. மச்சா செம்மையாக இருக்காடா. இப்போ ஜிமினா, டேய் ஆல்ரெடி என் கண் அங்கே விழுந்துடுச்சு, நீ ட்ராப் ஆயிடு. மச்சா, ஆமாண்டா, அவள் உனக்கு தங்கச்சி ஆவா, அது எனக்கு என்ன? ரைட்டு, சரி உன் கண்ணு விழுந்துச்சுல, இருக்கட்டும், எனக்கு தங்கச்சியாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் சைடு பார்க்குறாரு. நீங்கள் உங்கள் ஹேரை வந்து உங்கள் இயருக்கு பின்னாடி டக்கிள் பண்ணிட்டு அப்படியே வரீங்க. இப்போ ஜிமினா, ஏய் அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. என்னையா? ஆமாம் ஒன்றுதான், இங்கே வா. நீங்களும் ஸ்லோவாக போகிறீங்க. அவரா அப்படியே உங்களை டாப் டு பாட்டம் ஒரு லுக்கு விடுறாரு. நீங்கள் குறுக்குறுன்னு பார்க்குறீங்க. என்ன இவன் இப்படி பார்க்குறான் அப்படின்ற மாதிரி உங்களோட யோசனை. இப்போ ஜிமினா, பேர் என்ன? வயன். நல்லா இருக்கே. சரி, எந்த டிபார்ட்மெண்ட்டு? நான் இந்த டிபார்ட்மெண்ட். நம்ம டிபார்ட்மெண்ட்டா மச்சான்? கேட்குதுடா, எனக்கும் கேட்குது. அப்புறம் வேற என்ன கேட்கணும், கேட்டு தொலை. செம்மையாக இருக்கடி நீ. ஹேயூ, என்ன பாய்க்கு வந்த மாதிரி பேசுகிற? ஏய் எதுக்கு எக்கிரிட்டு இருக்க? உண்மையாக தான் சொல்கிறேன், செம்ம கட்டையாக இருக்க. சாரியா? சொந்த ஊர் என்ன? இந்தியாவா? ஆமாம் இந்தியா தான். ஓ, அப்புறம் எப்படி எங்கே படிக்க வந்தியா? என்னை பார்த்தா உனக்கு படிக்கிற மாதிரி தெரியுதா? அண்ட் நான் எதுக்கு உனக்கு இதெல்லாம் சொல்லணும்? அப்புறம்
நான் யாருன்னு உனக்கு தெரியணும்ல. நான் இந்த காலேஜில் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. பார்த்தா இப்போ தயங்கா மச்சான் 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 டே ஏன் ஆள் போகுதுடா. டேய் உன் ஆள் போகுதுண்ணா போய் தொலை. என்ன எது கூட இழுத்துட்டு இருக்க மச்சான். இன்னைக்கு அவகிட்ட சொல்லி ஆகணும். நீ வா இந்த பொண்ணு அப்புறம் கூட பேசிக்கலாம். அங்கே போயிட்டானா அவ்வளோதான் மச்சான், அப்புறம் கிடைக்கிறது கஷ்டம். நீ வாடா அப்படி சொல்லிட்டு அப்படியே இழுத்துட்டு போயிடுறாரு. எங்க நீங்களா ஏய் கேட்டுட்டு போ, நான் சொல்றது கேட்டுட்டு போ. உன்னதான் போயிட்டான் ஈட்டியட். சே, நான் இந்த காலேஜில் ப்ரொஃபஸர்னு சொல்லலான்னு பார்த்தேன், கேட்காம போயிட்டான். ஈட்டியட் ஆஹா, இப்போ நான் அதை சொல்லியே ஆகணும் அப்படின்னு நீங்கள் புலம்பிக்கிட்டே அப்படியே காலேஜ்குள்ளேயும் போகிறீங்க. அப்படியே கொஞ்சம் டைம் போகுது. இப்போ வந்து நீங்கள் கிளாஸுக்கு வேறு போகணுமா. ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து ஜிம்மின் கிளாஸ் தான். நீங்கள் ஹாப்பியாக அந்த கிளாஸ் ரூம்குள்ளே அப்படியே போகிறீங்க. இந்த சைடு ஜிபினோ தயாங்கோ அந்த கிளாஸ் இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி அப்படி உட்காந்துட்ருக்காங்க. நீங்கள் போயிட்டு குட் மார்னிங் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைலி ஃபேஸோட சொல்கிறீங்களா. பார்த்தா லாஸ்ட் பெஞ்சில் இவங்க 2 பேர். அவங்க 2 பேரையும் பார்த்ததும் உங்கள் கண் அப்படியே வைடாகுது. தயாங்கோட ஐஸுமே லைட்டாக வைடாகுது. பட் ஜிமின் மட்டும் பெருசாக எக்ஸ்ப்ரெஷன் எதுவும் கொடுக்காம அப்படியே ஒரு டங்கை போக் பண்ணிட்டு அப்படி உங்களை பார்க்குறாரு. இப்போ நீங்கள் இந்த ஈடியட்ஸ் இந்த கிளாஸ் தானா? மார்னிங் சொல்லணும்னு நினச்சேன், சொல்ல முடியாமல் போயிடுச்சுல. இப்போ நான் சொல்லியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்துட்டு உட்காருங்க. அது வந்து நான் புதுசாக வந்திருக்க ப்ரொஃபஸர். என்னோடய நேம் வயன். என்னோட நேட்டிவ் இந்தியா தான். ஆனால் எங்கள் ஃபேமிலி இங்கே எப்போயோ வந்து செட்டில் ஆகிட்டோம். ஸோ நான் இந்த ஊர் பொண்ணு தான் அப்படின்றீங்க. அந்த சைட் ஜிப்னு பார்க்கணுமே. ஓஹோ அப்படியா கதை. அப்படின்ற மாதிரி அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. நீங்களும் கொஞ்ச நேரம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரோடையும் பேசியிருப்பீங்க, எல்லார் நேம் தெரிஞ்சிருந்துருப்பீங்க. இப்போ அப்படியே தான் ஸ்லோவாக ஜிமின் டேங்க் பெஞ்ச் கிட்ட போகிறீங்க. அவரா அப்படியே கெத்தாக உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் அவரை முன்னாடி போயிட்டு பெஞ்சில் அப்படியே தட்டுறீங்க. அவர் அப்படியே பார்க்குறாரு. இப்போ தெரிஞ்சுதா நான் யாருன்னு? மார்னிங் கண்டபடி பேசினல, சே சாரி டு மீ. இப்போ ஜிமினா சாரியா அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்கள் ஃபேஸில் இருந்து அவரோட ஐஸ் கொஞ்சம் கீழே வருது. லைக் அவர் உட்காந்துட்டு தானே இருக்காரு. அவர் கண்ணுக்கு நேராக உங்கள் ஹிப்பு தெரியுது. அவரா அங்கே ஒரு மாதிரி செடியூசிங்காக பார்த்துக்கிட்டேன் அகேன் உங்கள் ஃபேஸை பார்க்குறாரு. நல்லா வச்சிருக்கேடி ஓ ஹிப்போ நேவலும். இட்டியட் அப்படி சொல்லி நீங்கள் அப்படியே கவர் பண்ணிக்கிறீங்க. காலையில் தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அப்படி பேசுனேன்னு பார்த்தா இப்போ நான் ப்ரொஃபஸர்னு தெரிஞ்சும் இப்படி பேசுறியா நீ? ஏய், காலையில் சொன்னது தான் இப்போவும் சொல்கிறேன், ரொம்ப எகுராதடி. காலையிலேயே சொன்னேன்ல நீ செம்ம கட்டையாக இருக்க. அப்போவே என் கண்ணு உன் மேலே விழுந்துடுச்சு. இப்போ நீ ப்ரொஃபஸரு, நான் ஸ்டூடெண்ட்டு, அதனால உன்னை விட்டுட்டு போக முடியுமா? அதெல்லாம் முடியாது. நீ எனக்கு தான் ஃபிக்ஸ் ஆகிட்ட. என் மச்சாங்கிட்ட கூட சொல்லிட்டேன் நீ அவனுக்கு தங்கச்சி முறை வருவேன்னு. ஆனால் அதில் கரெக்ஷன் இருக்கு, அக்கா முறை வருவேன். விடு பார்த்துக்கலாம். ஆனால் நீ எனக்கு தான், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு லைக் அப்படியே உங்களை வந்து ஒரு மாதிரி பார்க்குறாரு. நீங்களா சி சரியான பொறுக்கியாக இருப்பான் போல, பவட் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இவன் கூட நம்மளுக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லி அப்படியே நீங்கள் போயிருந்துருப்பீங்க. அன்றைக்கி அப்படியே தான் கிளாஸும் போகுது. இப்போது ஈவினிங் நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டோட பீச்சில் தான் இருக்கீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் என்னாலலாம் இந்த மாதிரி பீச்சில் இருக்க முடியாதுடி, எனக்கு தனியாக வீடு எடுத்துக்கிட்டு அங்கே இருக்கணும். நீ சீக்கிரம் சொல்லுடி, இந்த ஏரியாலாம் எனக்கு புதுசு, இங்கே வீடு இதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ தான் ஒரு வீடை பார்த்து கொடுக்கணும். எவ்வளோ நல்லா சொல்லிட்டு இருக்கேன், தேடுறேன்னு சொல்ற, ஒரு வீடுமா கிடைக்கல இன்னும் உனக்கு? வயனே, நானும் எல்லா இடத்துலையும் சொல்லி வச்சிட்டேன்டி, எங்கேயுமே வீடு கிடைக்கவே இல்லை. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, சியோல்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், நீ போன உடனே வீடு கொடுத்துடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கியா என்ன? கண்டிப்பாக முடியாது. இங்கெல்லாம் பாப்புலேஷன் அதிகம், வீடு கிடைக்கிறதே கஷ்டம். அப்புறம் ஒரு வீடு கிடைச்சது, ஆனால் அது உனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி நான் தான் சொல்லலை. வீடு கிடைச்சதா? என்ன வீடு? அது வந்து 2 பெட்ரூம் இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டு. ஆனால் அதில் ஆல்ரெடி ஒரு ஆள் இருக்குது.
இன்னொரு ரூம் ஃப்ரீயாக இருக்கான். உனக்கு ஓகேனா அந்த வீடு ஷேர் பண்ணிக்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ எங்கே இருப்ப? உனக்கு பிடிக்காதுல்ல, அதனால தான் நான் அதை பற்றி யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏ, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நான் ஷேர் பண்ணிப்பேன். எங்கே அது? ஏய், நல்லா யோசிச்சுக்கோ. அதில் ஆல்ரெடி ஒரு ஆள் இருக்கு. நீ போனேன்னா அப்புறம் உனக்கு கஷ்டமா இருக்காதா? அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுடி. அவங்க வேலை அவங்க பார்க்க போகிறாங்க, என் வேலை நான் பார்க்க போகிறேன். எனக்கு இந்த ஹாஸ்டல் பீச்செலாம் செட் ஆகாதுடி. எனக்கு தனியாக போகணும், என் ஃபுட்டு நானே குக் பண்ணி சாப்பிட்ணும். அப்போ தான் எனக்கு நிம்மதியாகவே இருக்கும். சரி, அப்போ நீ அப்படி யோசிச்சனா அப்போ நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன் அந்த வீடுக்கு நீ வருவேன்னு. ஆ, சொல்லு. யாராக இருந்தாலும் எனக்கு ஓகே தான், பிரச்சனைலாம் எதுவும் இல்லை. சரி, அப்போ யோசிச்சுக்கோ. நான் அட்வான்ஸ் வேறு கொடுத்துடுவேன். சரிடி, ஓகே தான். முடிஞ்சால் நான் நாளைக்கே கூட போயிடுவேன். ஓஹோ, மேடம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கீங்களா? சரி, ஓகே, நான் கால் பண்ணி சொல்கிறேன். அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு வந்து அப்படியே போகிறான். இந்த சைட் நீங்கள், அப்பா, இங்கேருந்து விடுதலை, எப்படா அந்த வீட்டுக்கு போவோன்னு இருக்குது அப்படி சொல்லி உட்காந்துட்டு இருக்கீங்க. பார்த்தா உங்களுக்கு கால் வருது. உங்கள் அம்மா தான். நீங்கள் அதை பார்த்ததும் ஐயோ அம்மாவா அப்படி சொல்லி பயந்துக்கிட்டே அந்த கால் வந்து அட்டன் பண்ணுறீங்க. அந்த சைடு உங்கள் அம்மாவா, ஏண்டி எரும மாடு, உன்னை உன்னை என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. இப்போ என்னம்மா உனக்கு பிரச்சனை? ஏண்டி, உனக்கு இங்கே அலைன்ஸ் பார்த்துருக்கேண்டின்னு சொன்னேன், சொல்லாமல் கொல்லாமல் சியோலுக்கு ஓடிட்டல்ல நீ. மா, நான் தான் சொன்னேன்ல எனக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு. அப்புறம் ஏமா? என்னடி, என்ன நினச்சிட்டு இருக்க நீ? உன் மனசில் என்ன உனக்கு 20 வயசுன்னு நினைப்பா? 26 ஏஜ் ஆகுதுடி. இப்போ இல்லைன்னா அப்புறம் எப்போ கல்யாணம் பண்ணி எப்போ குழந்தை குட்டிலாம் வரும்? மா, என்னம்மா லைஃப்னா குழந்தை குட்டி கல்யாணம் இதுதானா? வாயை உடைச்சிடுவேன், ரொம்ப வாய் பேசாத. மா, தோ நீ இன்னொரு வாட்டி என்னோட கல்யாணம் பற்றி பேசணும்னு நினச்சனா எனக்கு ஃபோனே போடாத. எதை அகெயின் சொல்லு? எனக்கு ஃபோன் போடாதாம்மா? அகெயின் சொல்லு. ஃபோனு போடாதம்மா, அகெயின் சொல்லு. நீ போடலாமா? நீ எப்போ வேணாலும் போடலாம். நைட்டு, மதியம், காலையில் எப்போ வேணாலும் நீ கூப்பிடலாம், பிரச்சனையே இல்லை. அப்படின்னு உங்கள் வயசு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே லோவாயிடுதா? இந்த சைடு உங்கள் அம்மாவா, இதை பாரு, ஒழுங்கு மரியாதையா யாரையாவது லவ் பண்ணுறியா சொல்லி தொலை. எப்போ பார்த்தாலும் மேரேஜ் டாபிக் வந்தால் இப்படி தான் ஓடிடுற. இதுக்கு மேலெல்லாம் உன்னை இப்படி விட முடியாது. 26 ஏஜ் ஆயிடுச்சு, போதும், மேரேஜ் பண்ணியே ஆகணும். இருந்தா சொல்லு, இல்லைனா நான் பார்க்குற பையனை கல்யாணம் பண்ணிக்கோ. இப்படி ஊர் ஊராக சுற்றிக்கிட்டு இருந்தேன்னு வைக்க, அப்புறம் நீ எங்கே இருக்கியோ அங்கே வரையும் வந்து உன் கையை காலெல்லாம் உடச்சி விட்டுடுவேன் வையன். அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா டக்குன்னு ஃபோனை வச்சிடுறாங்க. நீங்களா அப்படியே அந்த ஃபோனை பார்க்குறீங்க. ஐயோ, இந்த அம்மா வேற தொல்லை பண்ணுது. எப்போ பார்த்தாலும் கல்யாணம் கல்யாணம், எனக்கு அதுக்குள்ளே எதுக்கு கல்யாணம் அப்படின்னு நீங்கள் வேற உட்காந்துட்ருக்கீங்க. அப்படிதான் கொஞ்சம் டைம் வந்து போகுது. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு, வைனே எல்லாம் பேசிட்டேன்டி, அட்வான்ஸ் கூட ஆன்லைன்லேயே பே பண்ணிட்டேன், நீ நாளைக்கு காலையிலேயே கிளம்பு. அப்படியா? ஓகேடி, தேங்க்யூடி அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து ஹக் பண்ணுறீங்க. அன்றைக்கி நைட் அப்படி தான் போதா. நெக்ஸ்ட் டே உங்கள் ஃப்ரெண்டோட ஹெல்ப்போட உங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு அந்த வீட்டுக்கும் போயிட்டுறீங்க. நீங்கள் போயிட்டு உங்கள் ரூமையும் பார்க்குறீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்ல பெரிய வீடு தான். கிச்சன் ஏரியா, அப்புறம் ஹால், எவ்ரி திங் வந்து சூப்பராக இருக்குது. உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீங்கள் வந்துட்டு உங்களோட திங்ஸ் எல்லாம் அப்படி தான் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ நீங்களா அப்படியே வந்து திரும்பி பார்க்குறீங்க. உங்கள் ரூமுக்கு ஆப்போசிட் ரூமில் இன்னொரு ரூம் இருக்குது. அப்படியே பார்க்குறீங்களா? ஆமாம், இங்கே யாரும் இருக்காங்களே, ஒரு ஹலோ ஆவது சொல்லுவோம் அப்படி சொல்லிட்டு போயிட்டு அந்த டோரை வந்து நாக் பண்ணுறீங்க. பட் யாருமே வர காணோம். யாரும் இல்லையோ, சரி ஒரே வீட்டில் தானே இருப்போம், பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அகைன் நீங்கள் வந்து உங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டுருக்கீங்களா? இப்போ பார்த்தா ஜிமின் அந்த வீட்டுக்குள்ளே வராரு. நீங்கள் வந்துட்டு குனிஞ்சிட்டு ஒரு பேக் மாதிரி இருக்குது, அதை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கீங்க. லைக் ஒரு குட்டி ஷார்ட்ஸ் தான் போட்டிருக்கீங்க. அவரா அப்படியே பேக் சைட் ஃபோர்ஸ் பார்க்குறாரு, அப்படியே கொஞ்சம் குனிஞ்சு பார்க்குறாரு. பார்த்தா அது நீங்கள். அவரோட ஐஸ் அப்படியே வைட் ஆகுது. இவளா?
இவ என்ன இங்க அப்படின்ற மாதிரி அப்படியே பார்க்குறாராம். இப்போ நீங்கள் சடனாக திரும்பி பார்க்குறீங்க, பார்த்தா ஜிமின் உங்கள் ஐஸ் இன்னும் வைட் ஆகுது. ஏய் நீயா இங்கே என்னடா பண்ணுற? அவரா ஒரு மாதிரி நக்கலாக உங்களை பார்த்துக்கிட்டே, ஏய் அதை நான் கேட்கணும், நீ என்னடி இங்கே பண்ணுற? இதோ பாரு, நான் உன்னோட ப்ரொஃபஸர், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ரெஸ்பெக்ட் கொடு. அப்படியா? அப்போது அந்த கணக்கு படி பார்த்தா நான் உனக்கு வருங்கால புருஷன், அப்போது நீயும் எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்ல அப்படின்ட்டு அப்படியே ஒரு ஐப்ரோவை தூக்குறாரா. நீங்கள் அப்படியே முறைச்சி பார்க்குறீங்க. டேய் உன் வயசு என்ன? என்னடா உன் வயசு? நல்ல வயசு தான், 22. 22. நான் எவ்வளோ தெரியுமா? 26. உன்னை விட 4 வருஷம் பெரிய பொண்ணு. என்னமோ டீ போட்டு கூப்பிடுற? பொண்டாட்டியா புருஷனா என்னென்னமோ பேசிட்டு இருக்க, வாய் எப்படி தச்சு விட்டுடுவேன். ஏய் என்னடி சரியான வாயாடியா இருப்ப போல, வாய் ரொம்ப நீளுது உனக்கு. நீங்க அப்படியே உங்களோட ஐஸை ரோல் பண்றீங்க. சரி சொல்லு, நீ என்ன பண்றீங்க? இது ஏன் வீடுடி, என் வீட்டில் நான் இல்லாம பின்ன யார் இருப்பா? என்னது உன் வீடா? ஆமா. ஓஹோ, அப்போ நான் வீடை ஷேர் பண்ண போகிறது ஹோம் கூடயா? ஓ, வீட்டுக்கு யாரோ ஷேரிங்க்கு ஒரு பொண்ணு வரும்னு சொன்னாங்க, அது நீயா? நீ என்ன தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்க மாட்டேன். அப்படியா? சரி கிளம்பு. ஆனால் என்னால் போக முடியாதே. போனால் வீடு கிடைக்காது. இந்த சியோலில் வீடு கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு நல்லாவே தெரியும். தெரியுதுல்ல, கிடைக்காது, ரொம்பவே கஷ்டம். மூடிக்கிட்டு இங்கே கடை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களோட தைஸ் கிட்ட வந்து பார்க்குறாரா. நீங்கள் அப்படியே உங்கள் ஹேண்டை வச்சு மறைச்சிக்கிறீங்க. சி இடியட். ஏய் நல்லா இருக்குடி. காலேஜில் என்னமோ சாரி, இங்கே என்னமோ ஷார்ட்ஸு, ரெண்டுத்துலேயுமே டெம்ப்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு உங்களை பார்த்து கண்ணடிக்கிறாரு. நீங்கள் இடியட் இல்லை, நீ பர்ஃபெக்ட். இதை பாரு, நான் உன்னை விட பெரிய பொண்ணு, நான் உனக்கு அக்கா, புரியுதா? புரியல. அப்புறம் நீ எனக்கு அக்காலாம் கிடையாது. நிறைய பேர் பெரிய பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணுறாங்க. நீ எப்படி எனக்கு அக்காவை? கிடையவே கிடையாது. தலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தள்ளி விட்டுட்டு அப்படியே கிச்சனுக்கு போகிறாரு. நீங்கள் அப்படியே பின்னாடியே போகிறீங்க. டேய் என்ன நினச்சிட்டு இருக்க நீ? உன் இஷ்டத்துக்கு பண்ணுற. என்ன பண்ணிட்டேன்? என்ன பண்ண? இப்படி உங்ககிட்ட ஏதாவது வந்தேனா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வராரு. நீங்கள் அப்படியே பின்னாடி போய் வர பார்க்குறீங்க. இல்லை இதோ இப்படி உங்ககிட்ட வந்து உன் ஹிப்பில் ஏதாவது பிஞ்ச் பண்ணேனா அப்படி சொல்லிட்டு பிஞ்ச் பண்ணி விட்டுடுறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. டேய் அப்படின்றீங்க. அவரா இன்னும் க்ளோஸாக வந்துட்டு உங்கள் தைஸில் ஹேண்டு வச்சு, இங்கே ஏதாவது ஹேண்டு வச்சு இப்படிலாம் ஏதாவது பண்ணேனா அப்படின்னு சொல்லி அங்கெல்லாம் ரப் பண்ணி விடுறாரா. நீங்கள் அப்படியே வெடுக்குன்னு அவரோட ஹேண்டை தட்டி விடுறீங்க. அப்படியே 2 ஹேண்ட்ஸ் வச்சு உங்களை நீங்களே மறைச்சிக்கிட்டு அப்படியே பின்னாடி போயிட்டு, இதை பாரு, இப்படிலாம் பண்ணுறவளை வச்சுக்காத, இதான் லாஸ்ட் வார்னிங். ஏதோ தெரியாதனமா பண்ணிட்டேன், மன்னிச்சு விட்டுடுறேன். இனிமேல் இந்த மாதிரி ஏதாவது பண்ணேன்னா அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்றீங்க. அவர் ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வைக்கிறாரு. நீங்களா அப்படியே ஓடிட்டுருக்க குடு குடு குடுன்னு சொல்லிட்டு ரூமுக்கு. அவர் அப்படியே உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அவரும் கிச்சனில் சம்திங் வந்து குக் பண்ணிகிட்ருக்காரு. கொஞ்ச நேரத்தில் நீங்களும் ரெடி ஆகிட்டு அப்படியே வரீங்க. அவர் அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க முறைக்கிற மாதிரி. என்ன பார்வை? உன்னை காலேஜில் வச்சுக்கிறேன். காலேஜ் வரையும் அதுக்கு இங்கே தானே இருக்கேன், வச்சுக்கோ வா வச்சுக்கோ அப்படின்னு ஒரு மாதிரி பேசுகிறாரா. நீங்கள் அகிருது அகேது ஓடிட்டுருங்க. அவர் அகே சிரிச்சிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே வெளில போயிட்டு, அப்பா இவன் கூட இருந்தால் ஏதாவது பண்ணிடுவானோன்னு தோணுது, ஐயோ இங்கேருந்து ஃபஸ்ட்டு நம்ம போயிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு தான் கால் போடுறீங்க. விஷயமும் சொல்கிறீங்களா? உங்கள் ஃப்ரெண்டா காய்ச்ச மூச்சலும் கத்திக்கிட்டு இருக்கா. இதுக்கு தான் அப்போவே சொன்னேன் தானே வேணான்னு சொல்லி. நீ தான்
அதில் என்ன இருக்குது இதில் என்ன இருக்குன்னு சொல்லி போயிட்டேன். ஏய், இப்போ நீ அங்கேருந்து வரணும்னா அந்த அட்வான்ஸ் மணிலாம் கொடுக்க மாட்டாங்கடி. இப்போ அவ்வளோ காசுக்கு எங்கே போகிறது? வாயை முடிட்டு அங்கேயே கடை. உன் ஸ்டூடெண்ட் தானே, நீயே மிரட்டி வச்சுக்கோ. ஹே, இல்லடி, அவன் கேட்குற மாதிரி தெரிலடி, சரியான பொறுக்கி பையனாக இருக்கான். அப்போ உன் ரூம்லேயே இரு, பூட்டு போட்டுக்கோ. ஏ அப்படிலடி, அது வந்து அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, பட் உங்கள் ஃப்ரெண்டு கால் கட் பண்ணி விட்டுடுறா. இப்போ நீங்கள் அப்போ அப்போ நான் அங்கே தானா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே காலேஜுக்கும் போகிறீங்களா? ஜிமினும் வந்துட்டு அப்படியே காலேஜ் வராரு. இப்போ பார்த்தா டைம் தான். டே மச்சான், என்ன என்ன காலையில் ரூம் வரேன்னு சொன்னேன், வேணான்னு சொல்லிட்டேன். அதுவா? ஆமாம் மச்சான், இனிமேல் நீ ரூம் பக்கம்லாம் வந்துடாத. ஏன்டா, ஏன் வரக்கூடாது? அதெல்லாம் அப்படிதான், கொஞ்சம் சீக்ரெட்டு வெளியில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பாட்டுன்னு போகிறாரு. இந்த சார் தாங்க பார்த்தா அப்படியே ஜிமினை வியடாக பார்த்துட்ருக்காரு. என்னாச்சு இவனுக்கு? சும்மாலே ரூம் வாட போர் அடிக்குதுன்னு சொல்லி சாவடிப்பான். இப்போ நானே வரேன்னு சொல்கிறேன், வேணான்னு சொல்லிட்டு போகிறான். சரி என்னமோ அப்படின்னு நினச்சிட்டு 2 பேரும் வந்து கிளாஸுக்கு போயிடுறாங்க. இப்போ உங்களோட கிளாஸ் தான், நீங்களும் வந்துட்டு கிளாஸ்க்குள்ளே போகிறீங்களா? எல்லாருமே உங்களுக்கு விஷ் பண்ணுறாங்க, ஜிமினை தவிர. அவர் மட்டும் உட்காந்துட்டு அப்படியே உங்களை வந்து ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. பொறுக்கி எப்படி பார்க்குறான் பாரு. சே, ப்ரொஃபஸர் வந்திருக்கேன், ஏஞ்சி நிற்கிறானா பாரு அப்படின்னு நீங்கள் அப்படியே முறைக்கிறீங்க. அவர் மட்டும் அவர் மாதிரி உங்களை பார்க்குறாரா? இப்போ நீங்கள் ஜிமின் ஏந்திரி அப்படின்றீங்க. அவரும் அப்படியே ஏஞ்சி நிற்கிறாரு. என்ன ப்ரொஃபஸர் வந்திருக்கேன், எல்லாரும் ஏஞ்சி நிற்கிறாங்க, உனக்கு என்ன? ப்ரொஃபஸரா? நம்ம என்ன அப்படியே பழகுறோம் அப்படின்றாரா எல்லாரும் முன்னாடியும்? எல்லாரும் அப்படியே உங்களை வந்து பார்க்குறாங்க. உங்களுக்கா எட்ட சொல்கிறதுனே தெரியல. நீங்கள் அப்படியே உங்கள் ஸ்பெக்ஸை சரி பண்ணிட்டு, ஐயோ இவனை கிளறி விட்டா ஏதாவது பண்ணி விட்டுடுவான் போலையே. ஏய் என்ன? ஆமாம், உனக்கும் எனக்கு என்ன? ப்ரொஃபஸர் தான். ஏய் வயன் அப்படின்னு அவர் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. அதுக்குள்ளே நீங்கள் சரி எதுவும் பேசாத, உட்காரு, அப்புறம் பேசலாம், நான் இப்போ கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லைக் நீங்கள் வந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுறீங்களா? இந்த சைட் ஜிமினா உங்களை வந்து ரசிச்சிட்ருக்காரு. அப்படியே தான் அன்றைக்கி கிளாஸ்லாம் வந்து கம்ப்ளீட் ஆகியிருந்துருக்கோம். பார்த்தா ஜிமின் கிளாஸே உங்களை பற்றியும் ஜிமின் பற்றியும் கொசுன்னு தான் பேசிகிட்டு இருக்காங்க. லைக் அவர் உங்களை நேம் வச்சே கூப்பிட்டுட்டார் இல்லையா? ஸோ ஆப்வியஸ்லி தெரிஞ்சது நம்மளாம் எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி தான் அவங்களும் பண்ணுறாங்களா உங்களுக்கா? சி, போச்சு சும்மா இருந்தவொடனே நான் தான் கிளறி விட்டேன். ஒட்டுமொத்த கிளாஸ் இப்போ என்னை பற்றி தான் பேசுது. இவனை அப்படின்னு அப்படி பல்லு கடிச்சிட்டு இருக்கீங்க. அப்படிதான் அன்னைக்கு வீட்டுக்கு போனதும் உங்கள் சாரிலாம் நல்லா தூக்கி கட்டிட்டு அப்படியே ஜிமின் கிட்ட போகிறீங்க. ஏய் என்ன நினச்சிட்டு இருக்க நீ? கிளாஸில் பேர் வச்சு கூப்பிடுற? அவரா அப்படியே திரும்பி பார்க்குறாரு உங்களை. ஒன்றுதான், என்ன லுக்கு? ஏய் நான் என்ன பண்ணுறது? பின்ன கிளாஸில் ஒன்று ப்ரொஃபஸர் அப்படின்னு கூப்பிடுறதா? அப்படியா சொல்லு. ஆமாம், நான் உன்னோட ப்ரொஃபஸர் தானே, அப்புறம் ப்ரொஃபஸர்னு கூப்பிடாம வேற எப்படி கூப்பிடுவ? ஏய் அதெல்லாம் முடியாது, நீ ப்ரொஃபஸராகவே இருந்துட்டு போ. இருந்தாலும் நீ என் பொண்டாட்டிடி, உன்னை எப்படி நான் அப்படிலாம் கூப்பிட முடியாது. இதோ பாரு ஜிமின், நீ பியாண்ட் த லிமிட்ஸ் போகிற. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நீ என்னை விட சின்ன பையன். உனக்கும் எனக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது, அந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கு, புரியுதா? என்ன எட்டாது? இதோ இப்படி எப்படி எட்டுமே அப்படின்னு சொல்லி உங்கள் ஹிப்பை பிடிச்ச அப்படியே கிட்ட அணைச்சிக்கிறாரு. நீங்கள் போயிட்டு அப்படியே அவர் பாடிக்கு பம்பாகி நிற்கிறீங்க. ஏன் எட்டாது? பார்த்தல, சும்மா பொடிச்சு இழுத்தேன் வந்து அப்படியே எனக்கு ஒட்டிட்டு நிற்கிற. ஏணி வச்சாலும் எட்டாதாமா. என்னடி பகல் கனவா? உன்னை விடுதா என்ன அப்படி சொல்லி அப்படியே அவரை வந்து தள்ளி விடுறீங்க. அவர் அப்படியே பார்க்குறாரு உங்களை. ஏய் உனக்கு என்னதான் பிரச்சனை? நான் தான் சொல்கிறேன்ல, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, நீயே என்னை லவ் பண்ண, 2 பேரும் லவ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் 2 பேரும் ஒரே வீட்டில் தானே இருக்கோம். லவ் பண்ணா
நிறைய நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குடி. நீ மட்டும் லவ் பண்ணி பாரு. டெய்லி ஒன்றொன்னா இறக்கிடுவேன். நீங்கள் அப்படியே ஒரு ஓரக்கனால் பார்க்குறீங்க. என்ன இறக்கிடுவியா? என்னது? அவரா ஒரு ஸ்மிர்க்கோட உனக்கு என்ன வேணுமோ எல்லாமே. எனக்கு என்ன வேணும்? ஏ நடிக்காத, அதெல்லாம் உனக்கு தெரியாமலையா இருக்கும்? 26 ஏஜ்னு சொல்கிற. ஆ தெரியாமலையா இருக்கும்? ஆ சொல்லு. ஆ ஆ இதை பாரு பர்வர்ட், இந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணனா அவ்வளோதான் சொல்லிட்டேன். இதோ நான் உள்ளே போகிறேன், என் ரூம் சைடு கூட நீ வந்துடக்கூடாது, அவ்வளோதான் சொல்லிட்டேன். புரியுதுல்ல? வந்தனா அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்கள் ரூமுக்கு ஓடிடுறீங்க. இந்த சைடு ஜிம்முக்கா சிரிப்பு தாங்கலை, அப்படியே விழுந்து விழுந்து சிரிச்சிட்ருக்காரு. அப்படிதான் கொஞ்சம் டைம் போதா, உங்களுக்கா செம்மையாக பசிக்குது. ஐயோ இவன் ரூமுக்கு போனானான்னு கூட தெரியலையே, பசிக்குதே, எப்போ நான் இதெல்லாம் போய் சமைச்சு சாப்பிட்றது? இங்கே வந்து பெரிய தொல்லையாக இருக்கு எனக்கு. பையன், நீ ஏன் பயப்படுற? நீ ஒரு சிங்க பெண், நீலாம் பயப்படலாமா? என்ன பண்ணிட போகிறான் அவன்? உன்னால் அவனை டாலரேட் பண்ண முடியும், போ தைரியமாக போடி அப்படின்னு உங்களுக்கு நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு அப்படியே நல்லா கெத்தாக வெளியில் வரீங்களா? ஜெமினா ஹாலில் உட்காந்துட்டு டிவி தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க, லைட்டாக பயமாகுது. பட் ஸ்டில் உங்களுக்கு நீங்களே வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து போகிறீங்க. அவர் அப்படியே பார்க்குறாரு. ஏய் என்ன பசிக்குதா? நீங்கள் கேட்டும் கேட்காத மாதிரி அப்படியே போகிறீங்களா? இப்போ அவரா, இந்தாண்டி உன்னதான் பசிக்குதான்னு கேட்டேன். ஏய் என்ன நீ உன் பொண்டாட்டியை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற? அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஏய் பொண்டாட்டியை தானே கூப்பிடுறேன், இங்கே வா, நான் உனக்கும் சேர்த்து தான் குக் பண்ணேன், சாப்பிடு. இதோ பாரு ஜமீன், இன்னொரு வாட்டி பொண்டாட்டின்னு சொன்னேன் அவ்வளோதான், சொருகிடுவேன். அப்படியா? எனக்கு ஓகே தாண்டி, நான் பண்ண கூட நல்லா இருக்காது போலையே, நீ சொருகிடுவியா? அப்போ ரொம்ப நல்லா இருக்கும் போலையே அப்படின்னு டர்ட்டியாக சொல்கிறாரா? உங்களுக்கு இங்கே புகையாக வருது. சி, என்ன பேசினாலும் ஏதாவது அதுக்குள்ளே ஒரு உள்நோக்கம் இருக்குல்ல உனக்கு. உன்ன மாதிரி ஒரு பர்வர்ட்டை நான் பார்த்ததே இல்லை, சிச்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து போகிறீங்க. பார்த்தா உங்களோட ஃபோன் வந்து ரிங் ஆகுதா? நீங்கள் போய் பார்க்குறீங்க, பார்த்தா உங்கள் அம்மா தான். இப்போ ஃபோன் எடுத்துக்கிட்டு குடு குடு குடுன்னு ஜிம்மின் கிட்ட தான் ஓடி வரீங்க. டேய் எங்கள் அம்மா ஃபோனு, வாயை மூடிட்டுரு, ஓகேவா? நீ சும்மா சவுண்டு போட்டால் கூட எங்கள் அம்மா கண்டுபிடிச்சிடுவாங்க, அவ்வளோதான். அப்புறம் புரிஞ்சதில்ல, மாட்டி விட்டுடாத. ஓ அத்தையா, சரி சரி குடு குடு, நான் பேசுகிறேன். இதை பாரு, இதுதான் வேணான்னு சொல்கிறது. ஏதாவது நீ பேசுனா அவ்வளோதாண்டா உன்ன அப்படின்னு அவரை மிரட்டிட்டு அப்படிதான் கால் அட்டன் பண்ணுறீங்க. ஹலோ அம்மா. ஏண்டி சாப்பிட்டியா? சாப்பிட்டேனே. அப்புறம் நான் சொன்னதை பற்றி என்ன யோசிச்சு வச்சுருக்க? நீங்கள் அப்படியே ஜிம்னை பார்க்குறீங்க. ஓ அதுவா, பண்ணிடலாமா, பார்த்து என்னன்னு பார்த்து பண்ணிடலாம். என்ன பண்ணிடலாம் ஒழுங்கா சொல்லு, நான் எங்கள் மாப்பிள்ளைய தேடிட்டுருக்கேன், விளாட்டுக்கு இல்லை. அப்படியா? அப்பா சொன்னாரா? ஓஹோ அப்படியாம்மா, சரிம்மா சரிம்மா. ஏண்டி நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிகிட்டு இருக்க? என்னடி ஆச்சு உனக்கு? ஐயோ இவன் வேற என்னைய பார்க்குறானே அப்படின்னு உங்களோட மைண்ட் வாய்ஸ் அந்த சைட் ஜிமினா, என்னது இவ பேசுறதுல ஏதோ ஓடாகுடமா தெரியுது, ஏதோ நடிக்கிறான்னு மட்டும் தெரியுது, என்னவா இருக்கும் அப்படி சொல்லி அப்படியே அவர் கேட்டுட்டு இருக்காரா? இந்த சைடு உங்கள் அம்மா வேற கத்திட்டு இருக்காங்க. ஏண்டி எத்தனை வாட்டி சொல்கிறது உனக்கு, நான் எங்கள் மாப்பிள்ளைய பார்த்துட்டேன், ஓகேவா? இந்த வாரம் ஊருக்கு கிளம்பிவா ஒழுங்கா அப்படின்றாங்க. அவங்க வேற கத்தி சொல்லியிருப்பாங்களா, அது வெளியில் நல்லாவே கேட்டிருக்கோம், ஜெமின் காதுக்கு நல்லா கேட்குது. அவரா, எதை மாப்பிள்ளை பார்க்குறாங்களா அப்படின்னு சவுண்டாக சொல்கிறாரு. நீங்கள் காதில் அது ஃபோன் எடுத்துட்டு, ஏன்டா கத்துற, டேய் எங்கள் அம்மா பற்றி உனக்கு தெரியாது, கத்தாத கத்தாத அப்படின்றீங்க. அகெயின் ஃபோன் எடுத்து உங்கள் காதில் வைக்கிறீங்க. அவரா, என்ன மாப்பிள்ளைன்னு சொல்கிறாங்க, என்னடி நினச்சிட்டு இருக்க, என்ன அப்படின்னு அவர் ஒரு பக்கம் கத்துறாரு. உங்கள் அம்மா வேற எந்த பக்கம், என்னடி ஆம்பளை குரல் கேட்குது, எங்கே இருக்க நீ?
அப்படின்னு சொல்லி அவங்க இந்த சைடு ஜெமினோ உங்கள் அம்மா அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி உங்களுக்கு கொஸ்டின்ஸாக கேட்டுட்ருக்காங்களா? உங்களால் பதிலே சொல்ல முடியல. இப்போ நீங்கள் அந்த காலை கட் பண்ணிவிட்டு அப்படியே ஜெமினியை பார்த்து கத்திட்ருக்கீங்க. டேய், என்ன நினச்சிட்டு இருக்க நீ? ஏண்டா ஏண்டா கத்துனேன்? போச்சு போச்சு போச்சு, எங்கள் அம்மா உனக்கு யாருன்னு கேட்குறாங்க, என்னத்த சொல்கிறது நான்? அவ்வளோதான், என் ஜோலி முடிஞ்சது. எங்கள் அம்மா பற்றி உனக்கு தெரியாது, அவ்வளோதான் நான் அப்படின்னு புலம்பிட்டு இருக்கீங்களா? இந்த சைடு ஜெமினா, ஏய் முதல்ல நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு. என்ன மாப்பிள்ளை அது இதுன்னு பேசுகிற? ஆமாம், எங்கள் அம்மா எனக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்களா. இந்த வாரம் ஊருக்கு போகணுமா, கல்யாணமா, புரியுதா? ஏதா மாப்பிள்ளையா? ஏய், உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் போட்டு சொல்லு, ஏற்கனவே எங்கள் ஜிமின்னு ஒரு பையன் என் பின்னாடி சுற்றுறான், அவன் தான் என் புருஷன், புதுசாக மாப்பிள்ளை எல்லாம் தேவையில்லைன்னு சொல்லுடி. என்ன விளாடுறியா நீ? இல்லை, செம்ம சீரியஸ். இந்த விஷயத்தில் போய் எவனாவது விளாடுவானா? ஃபோனு போடு. என் மாமியாருக்கு ஃபோனை போட்டு நான் சொன்னதை சொல்ல. ஜிமின், விளையாடாத, தள்ளு. ஏய், விளையாடு இல்லடி, உண்மையாக தான் சொல்கிறேன். ஃபோனை போட்டு விஷயத்த சொல்லு அப்படின்னு அவர் வேற சொல்கிறாரா? நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க அவரை. என்ன ஆச்சு உனக்கு? லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காத. ஏய், நான் பண்ணுறதெல்லாம் உனக்கு லூஸ் மாதிரி தெரியுதா வையன்? ஐம் சீரியஸ், உண்மையாக தான் சொல்கிறேன். உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. இன்னொரு கல்யாணமா? நீ கல்யாணம் பண்ணா உன்னையும் அவனையும் சேர்த்து போட்டுடுவேன், தெரிஞ்சுக்கோ. இந்த லைஃப்ல உனக்கு நான் மட்டும்தான். என்னமோ நான் விளாடுறேன்னு நீ நினைச்சிட்டு இருக்க போல. நோ, ஐ வாண்ட் யூ, காட் இட் அப்படின்னு சீரியஸாக சொல்லிட்டு அப்படியே போறாராம். நீங்கள் அப்படியே போகிற ஜிமினியே பார்க்குறீங்க. என்னது இவன் எவ்வளோ சீரியஸாக சொல்லிட்டு போகிறான்? லவ் சீரியஸா? சீரியஸாவா அப்படின்னு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்படிதான் அன்னைக்கு நைட் வந்து போகுது. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் நல்லா தூங்கிட்டு அப்படியே கொட்டையை விட்டுட்டு வெளியில் வந்து பார்க்குறீங்களா? பார்த்தா உங்கள் வீட்டு கவுச்சில் உங்கள் அப்பா அம்மா ஜிமின் அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கா அப்படியே ஷாக்கு. லைக் உங்கள் ஃப்ரெண்டு கூட அங்கே இருக்கான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அப்படியே கண்ணை வந்து லைக் நம்ம தொடச்சி பார்ப்போம் இல்லையா, அப்படிலாம் வந்து பார்த்துட்ருக்கீங்க. அம்மா அப்படின்ட்டு இருக்க உங்கள் அம்மாவா? ஏஞ்சிட்டியாடி, வாடி வாடி வா 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 அப்படின்றாங்க. உங்களுக்கா ஒன்றுமே புரியல. நீங்கள் அப்படியே போகிறீங்க. என்னம்மா நீங்கள்? அப்பா நீங்களும் இங்கே என்ன திடீர்னு? அதுவா, நேற்று நான் ஃபோனில் கேட்டேன்ல ஆம்பளை குரல், அதான் என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி கிளம்பி இங்கே வந்துட்டோம். இதோ இங்கே உன் ஃப்ரெண்டை மீட் பண்ணதுக்கப்புறமா தான் என்னன்னு எனக்கு புரிஞ்சது. நீங்கள் இதோ ஜிமினோட ஸ்டே பண்ணுறியாமே. உங்களுக்கா லைட்டாக பயமாகுது. நீங்கள் அப்படியே கல்ப் பண்ணுறீங்க. உங்கள் அம்மா அப்படியே உங்களை பார்க்குறாங்க. இதுக்கு எதுக்குடி பயம் அப்படின்னு அப்படியே உங்கள் முதுகில் ஒன்று போடுறாங்க. நான் ஃபர்ஸ்டே கேட்டேன்ல, உனக்கு ஜிமின் மாப்பிள்ள தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தா நாங்களே கல்யாணம் பண்ணி வச்சுருப்போம். புரியுது, ஜிமின் உன்னை விட சின்ன பையன், சொன்னால் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லி யோசிச்சுருந்துருப்பேன். ஐயோ வயனே, அப்பெல்லாம் எதுவுமே கிடையாதுடி. பாரு மாப்பிள்ளை எவ்வளோ அழகாக இருக்கான்னு சொல்லி எங்களுக்கெல்லாம் ஓகே தான். அப்படி இங்கே வந்ததுக்கு அப்புறமா தான் புரிஞ்சது, 2 பேருக்கு கல்யாணமே ஆயிடுச்சாமே, மாப்பிள்ளை சொன்னார் அப்படின்றாங்க. உங்களுக்கு இங்கே தூக்கி வாரி போடுது. அப்படியே ஜிம் சைடு பார்க்குறீங்க. அவரா ஒரு கெத்தா லைக் ஒரு ஸ்மைலோடு அப்படியே உங்களை பார்த்து கண்ணடிக்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்த்து முறைக்கிறீங்க. அம்மா என்னது கல்யாணமா? ஆமாண்டி, வெக்கப்படாத வீடு. அப்புறம் நாங்கள் தான் ஜெமின் அம்மா அப்பா அவங்களையும் இங்கே வர வச்சோம். இதோ அவங்க தான், நமஸ்காரம் பண்ணு. நீ கூட இதான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறியாமே. அப்படி சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ்க்கும் வந்து நீங்கள் க்ரீட் பண்ணுறீங்களா? அவங்களும் வந்து ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சைடுக்குள்ளே பார்த்தா, அம்மா என்னம்மா நடக்குதுங்க? என்ன கல்யாணம் பண்ணிட்டு 2 பேரும் ஒன்றா வாழ்கிறீங்க, அவங்க அப்பா அம்மாக்கெல்லாம் தெரியலன்னா எப்படி? அது கரெக்ட் கிடையாதுடி. அதனால தான் அவங்களும் நான் வர வச்சுட்டேன். அப்புறம் 2 பேரும் இப்படி திருட்டுத்தனமாலாம் வாழ வேணாம். நாங்கள் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி கல்யாணம் பண்ணி விட்டுறோம். அப்புறம் இங்கே 2 பேர் இருங்க, என்ன இருக்குது?
ஜெமின் காலேஜ் முடிச்சுட்டானா அவங்க அப்பாவோட பிஸ்னஸ் தான் பார்த்துக்க போகிறானா, அதில் ஒன்றும் இல்லை, எங்களுக்கெல்லாம் ஓகே தான். மா, நீ என்ன பைத்தியமா? ஏண்டி என்னதான் சொல்ல வர? யாருக்கும் தெரியாம இப்படி 2 பேரும் ஒரே வீட்டில் நாளைக்கு பிரெக்னென்ட் ஆயிட்டேன்னா அசிங்கமா இருக்காதா? மா, பிரெக்னென்ட்டா? என்னம்மா பேசுற? மாப்பிள்ள அப்பவே சொன்னார்டி, நீ கொஞ்சம் கிறுக்கு மாதிரி பண்ணுவேன்னு. கரெக்டாக அப்படிதான் பண்ற. உன்கிட்ட பேசுறதுல லாபமே இல்லை அப்படின்ட்டு ஜிமினோட அப்பா அம்மாவை பார்த்து உங்க அம்மா தான் அது சம்மந்தி 2 பேரும் இப்படி கல்யாணம் பண்ணிட்டு ஒரே வீட்டில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆகி போயிடுச்சு. இது இப்படியே விடுறது எனக்கு சரின்னு தோணலை. என்ன பண்ணலாம், 2 பேத்துக்கும் நம்மளே கல்யாணம் பண்ணி விட்டுடலாம். அதுதான் கரெக்டாக இருக்கும். 4 பின்ன இவ ப்ரெக்னென்ட்னா கூட 4 பேர் நான் 4 விதமாக பேசுவாங்கள்ல, அதுக்கு தான் சொல்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஜெமின் பேரண்ட்ஸும் யோசிக்கிறாங்களா? ஆமாம் சம்மந்தி, நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். சரி, அப்போ முடிச்சு விட்டுடலாம் அப்படின்னு ஒரு டெசிஷனு. இங்கே உங்களுக்கு ஒன்றுமே புரியல. உங்கள் அம்மா கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறீங்க. அவங்களா, இருடி, சம்மந்திக்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், எங்கே இழுத்துட்டு போகிற, விடு, கொஞ்சம் கூட மேனஸே இல்லை வயன், ப்ரொஃபஸர்ன்ற பேரு தான், ஒன்றுமே இல்லை, விடுடி அப்படின்றாங்க. நீங்களா, அம்மா ஒரு 5 நிமிஷம் நான் சொல்கிறத கேளேம்மா. என்ன சொல்லணும்? மா, கல்யாணம் அதில் ஒன்றுமே இல்லைம்மா, இல்லை பொய்யுமா, அவன் சொல்கிறதுலாம் நீ நம்பாத. நீ இப்படி சொல்லுவேன்னு மாப்பிள்ளாதையும் சொன்னாரு, நேற்று சண்டை போட்டியாமே. மா, அவன் சும்மா எல்லாம் பொய்யா சொல்லி வச்சிருக்காமா. சரி, எனக்கு இந்த ரப்பிஷ் திங்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கான டைம் இல்லை, தள்ளு நீ அப்படின்னு உங்க அம்மா உங்களை தள்ளி விட்டுட்டு அப்படியே போறாங்க. இப்போ பார்த்தா ஜிமின் லைக் உங்க நெக்கில் ஒரு கிஸ் பண்றாரு. நீங்க வெடுக்குன்னு திரும்பி பாக்குறீங்க. என்னடி பொண்டாட்டி, என்னாச்சு? உங்க அம்மா நீ சொல்றது கேட்கலையா? நீங்க அப்படியே வர முறைக்கிறீங்க. என்ன சொல்லி வச்சிருக்க நீ? கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன சொல்லி வச்சிருக்க நீ? நான் மட்டும் என்ன பண்றதா? காலையிலேயே டோரை நாக் பண்ணிட்டே இருந்தாங்க. யாருடான்னு பார்க்குறேன். பார்த்தா எங்கள் பேரண்ட்ஸும் உங்கள் பேரண்ட்ஸும். அப்புறம் உங்கள் அம்மாவாவே கேட்டாங்க, என்ன 2 பேரும் லவ் பண்ணுறீங்களா, ஒரே வீட்டில் எப்படி இருப்பீங்க, அப்படி இப்படின்னு என்னென்னமோ கொஷின்ஸ் கேட்டாங்க. அதுக்கெல்லாம் என்கிட்ட பதில் இல்லை. அதனால தான் ஆமாம் லவ் பண்ணுறோம், கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு ஒரு பிட்டை போட்டு விட்டேன். பார்த்தா அது எப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக சொல்கிறாரு. உங்களுக்கு அப்படியே மூக்கில் இருந்து புகையாக வருது. எவ்வளோ கேஷுவலாக சொல்கிற நீ? பின்ன நான் என்ன பண்ணுறது பொண்டாட்டி? கூடி வருது, கைவிட வேணாமே, அதான் அப்படின்னு அப்படியே கண்ணடிக்கிறாரு. நீங்கள் டீ ஜிமினா, போதும், அதான் உங்கள் அப்பா அம்மாக்கே ஓகே இல்லை, எங்கள் அப்பா அம்மாவுக்கும் ஓகே தான், எனக்கும் உன்னை கல்யாணம் பண்ணுறதுல ஓகே தான். இன்ஃபேக்ட் நம்ம 2 பேத்துக்கும் எப்போ தான் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும்னு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு அவரோட நோஸை ரப் பண்ணிக்கிட்டே ஒரு மாதிரி உங்களை பார்த்துக்கிட்டே சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரை புரியாத மாதிரியே பார்க்குறீங்க. சரி, சீக்கிரம் கல்யாணத்துக்கு ரெடியாக இருப்போண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு கேஷுவலாக போயிடுறாரா. இந்த சைடு நீங்கள் சொல்கிறதும் யாரும் கேட்கல, அந்த சைடு உங்கள் அம்மா அப்பா அவங்க அம்மா அப்பா எல்லாரும் சேர்ந்து உங்கள் கல்யாணம் ஏற்பாடு வேற பண்ணுறாங்க. ஒரு வழியாக அந்த கல்யாணமே முடிச்சு விட்டுடுறாங்க. இந்த சைடு ஜிமினோட மைண்ட் வாய்ஸ், ஏண்டி உனக்குமே என்னை பிடிக்கும்ன்ற விஷயம் எனக்கு தெரியும், ஆனால் வெளியில் காட்டிக்க மாட்டேன்ற. சரி வீடு, எவ்வளோ நாளைக்கு இதெல்லாம் நீ ஹைட் பண்ணுவேன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி இருக்காரா. நீங்களா, என்னடா நடந்தது இப்போ? கல்யாணமா? என்னக்கா அப்படின்னு சொல்லி அப்படியே ஜிமினை பார்க்குறீங்க. அவர் என்னமோ கேஷுவலாக சிரிச்சுக்கிட்டு அப்படியே இருக்காரு. அப்படியே எல்லாரும் டிஸ்பஸ் ஆகி அவங்க வீட்டுக்கு அவங்க போகிறாங்க. நீங்கள் ஆஸ் யூஷுவல் ஜிமினோட எப்போவுமே நீங்கள் இருப்பீங்க இல்லையா, அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கும் வந்துடுறீங்க. உங்கள் பேரண்ட்ஸும் அங்கே வராங்க. உங்கள் அம்மாவா, ஏண்டி அது ராத்திரிக்கு என்னன்னு தெரியும்ல, நீங்கள் வெடுக்குன்னு அவங்கள பார்க்குறீங்க. இதை பாரு, முன்னாடியே உங்களுக்குள்ளே இதெல்லாம் நடந்திருக்கலாம், இருந்தாலும் இன்னைக்கு தானே கல்யாணம் ஆயிடுச்சு, ஸோ முறைப்படி இன்னைக்கு தான் அதெல்லாம் இருக்கணும். அம்மா, நீ என்ன நீ அம்மா அம்மா ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுகிற பேச்சா இதெல்லாம்? பின்ன அம்மா பேசாமல் வேறு யார் பேசுவாங்க? இதை பாரு, உன் திமிரெலாம் கொஞ்சம் அடக்கி வை. அப்புறம் ரொம்ப நீ வாய் பேசுகிற,
மாப்பிள்ளைக்கு என்ன மரியாதையை கொடுக்க மாட்டேன்ற? உன்னை விட சின்ன பையனாக இருந்தாலும் அப்படியா? இதோ பாரு, வாய் மேலேயே போடுவேன். அவங்களாம் என்ன நினைப்பாங்க? அவங்க அம்மா பாரு எப்படி வளர்த்து வச்சிருக்கான்னு கேட்க மாட்டாங்க? ஒழுங்கு மரியாதையா மாப்பிள்ளைக்கு மரியாதை கொடு. அதுலேயும் அவங்க அப்பா அம்மாலாம் இருக்காங்கன்னா மரியாதையோட தான் பேசணும். நாங்கள் யாருமே இல்லைன்னா எப்படி இருந்துட்டு போறீங்க? எல்லாரும் முன்னாடியும் மரியாதையா இருக்கணும், புரிஞ்சுதா? என்னம்மா நீ ஏம்மா இங்கே வந்த? ஆரம்பிச்சிட்டியா? அப்படியே போட்டேண்ணா பொடி அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா வந்து உங்களை அனுப்பி விட்டுடுறாங்க. உங்கள் வெட்டிங் நைட்டுக்காக எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்களா? இந்த சைடு ஜிம்மினுக்கா சிரிப்பாக வருது, அந்த சைடு உங்களுக்கு என்னமோ கால்ட் ஆகுது. ஒரு வழியாக நைட் ஆகுது. உங்கள் அம்மாவும் வந்துட்டு உங்களை எப்படியோ ஜிம்மின் ரூம்லேயும் அனுப்பிட்டு அவங்களும் போகல, அதே வீட்டில் தான் இருக்காங்க. அவங்க போயிட்டா அங்கேருந்து வந்துடலான்னு வேற நீங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்க. பட் இப்போ அதுக்குமே ஸ்கோப் இல்லையா? ஸோ சோகமாக போயிட்டு அப்படியே ஜிம்னை முறைக்கிறீங்க. அப்புறம் என்ன பொண்டாட்டி காலுக்கு நமஸ்காரம் பண்ணுறது அதெல்லாம் எதுவும் இல்லையா? என்னது நமஸ்காரம் வர கேட்குது உனக்கு? உன்னை அப்படின்னு அடிக்கிற மாதிரி அவர்கிட்ட போறீங்க. அவரா சிரிச்சுக்கிட்டே உங்கள் 2 ஹேண்ட்ஸ் அப்படியே பிடிச்சிக்கிறாரு. எதுக்குடி கோவம்? உண்மையா சொல்லு, உனக்கு என்ன பிடிக்காதா? இந்த கல்யாணம் உனக்கு விருப்பம் இல்லையா? உண்மையா சொல்லு பாப்பா அப்படின்னு உங்கள் கண்ணை பார்த்து கேட்டுட்ருக்காரு. நீங்களும் அப்படியே அவரோட ஐஸை பார்த்துட்ருக்கீங்க. சொல்லுடி, விருப்பம் இல்லை உனக்கு அப்படின்னு அகெயின் கேட்குறாரா? நீங்கள் அப்படியே அவர் ஐஸை பார்த்துக்கிட்டே விடு, இல்லை எனக்கு எந்த விருப்பமும் இல்லை, விடு என்ன அப்படின்னு சொல்லி அப்படியே உட்காடுறீங்க. அவர் உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு சரி விடு, விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல. அப்படியே கொஞ்ச நாளும் 2 பேரும் ட்ராவல் பண்ணோன்னு வையேன், எல்லா விருப்பமும் வந்துடும். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே உங்கள் ஹிப்பில் ஒரு பிஞ்ச் பண்ணுறாரு. நீங்கள் இது பாரு, என்னை தொடர வேலைலாம் வச்சுக்காத. ஏய் என்னடி, நான் எப்படா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், தொடர வேலை வச்சுக்காத அப்படின்ற? இந்த ஆசை வேற இருக்குல்ல உனக்கு, அன்னைக்கு சொன்னல அப்படின்றீங்க. அவர் அப்படியே உங்களை தள்ளிட்டு உங்கள் மேலே ஹோர் ஆகுறாரு. ஆமாம், பின்ன உன்னையே நீ எப்பயாவது பார்த்துருக்கியா? செம்ம கட்டடி நீ. ஒன்றும் அப்படி வச்சிருக்க. எனக்கெல்லாம் உன்னை பார்த்தாலே ஹார்ட் ஆகிடும் தெரியுமா? அதுலேயும் அன்னைக்கு ஷார்ட்ஸில் பார்த்தனே, அன்னைக்கு என்ன பாத்ரூம்குள்ளே போக வச்சுட்டடி. உங்கள் ஐஸ் அப்படியே ஃபைட் ஆகுது. சி, என்ன பேசுகிற? ஏந்திரி. இரு, முழுசாக சொல்லணும்ல. அது மட்டும் இல்லாமல் சாரி, ஓ காட், அதில் நீ இன்னும் செக்ஸியாக ஹாட்டாக இருப்ப. சொல்ல வார்த்தையே இல்லை. ஐம் லிட்ரலி வெயிட்டிங் உன்னை முடிக்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வெடுக்குன்னு அவரை தள்ளி விட்டுட்டுறீங்க. தெரியும் நீ போவட்டில், எனக்கு தெரியும் நீ இப்படிலாம் யோசிப்பேன்னு எனக்கு தெரியும். இதை பாரு, என்னை தொட்டேன்னு வையன், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நான் கீழே படுக்கிறேன். ஏய் ஏண்டி? பக்கத்தில் படுத்தா நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் கீழே படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் அப்படியே கீழே படுக்கிறீங்களா? இப்போ ஜிமினா, வேணாம், நீ மேலே படு, நான் கீழே படுக்கிறேன். கீழே ஃப்ளோர் ஜில்லுன்னு இருக்கு, கோல்டு பிடிக்க போகுது, வா. அப்பா, அதாவது புரிஞ்சுக்கிட்டியே அப்படி சொல்லி குடுகுடுன்னு போயிட்டு நீங்கள் அப்படியே மேலே படுக்கிறீங்க. அவரும் போயிட்டு அப்படியே கீழே படுத்துருந்துருப்பாரு. அன்றைக்கி நைட்டும் அப்படியே தான் போகுது. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் வந்து இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கீங்க. இப்போ ஜிமினா நல்லா காஃபிலாம் மேக் பண்ணிட்டு உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. நீங்கள் அந்த காஃபி வாங்கிக்கிட்டு, எங்கள் அம்மா போட்ட காஃபி தானே, என்னமோ நீயே போட்டு எனக்கு கொண்டு வந்த மாதிரி பில்டப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஃபியை வாங்கிட்டு அப்படியே வெளியில் போகிறீங்க. உங்கள் அம்மாவா, ஏண்டி உனக்கு மாப்பிள்ள தான் காஃபியே போட்டு கொடுக்கணுமா? காலையில் ஏஞ்சி காஃபியுமா போட முடியாது உனக்கு?
இது அவன் போட்டானா? நீ போடலையா? இல்லை, நானே போடுவேன் என் பொண்டாட்டிக்குன்னு சொல்லி அவரே போட்டது. அப்படியா அப்படின்னு யோசிக்கிறீங்க. பிகாஸ் இதுக்கு முன்னாடி திட்டிட்டீங்க இல்லையா, ஸோ அதனால தான். இப்போ உங்கள் அம்மாவா, இதோ பாரு பையன், மாப்பிள்ளை ரொம்ப நல்ல பையனாக இருக்கான், உன்னை கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துப்பான். ஆனால் நீ தான் கொஞ்சம் வாயாடி. எனக்கு உன்னை நினச்சாதான் பயமாக இருக்குது. எனக்கு புரியுது, எங்ககிட்ட சொன்னால் ஒத்துக்க மாட்டோம் அப்படிலாம் நீங்கள் யோசிச்சு சொல்லாமலேயே கல்யாணம் பண்ணிட்டீங்க, எல்லாம் ஓகே தான். நாங்களே புரிஞ்சுக்கிட்டு உனக்கு கல்யாணம் இப்போ பண்ணி வச்சிட்டோம்ல. இதோ பாரு பையன், மாப்பிள்ளைய ஹர்ட் பண்ணாத சரியா? அப்புறம் மரியாதையாக நடந்துக்கோ. மாப்பிள்ளை நல்ல பையன், அவரை கஷ்டப்படுத்திடாத அப்படின்னு சொன்னதே சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வேற காண்டாகுது. ஏமா என்ன எப்போ பார்த்தாலும் அவனை பற்றியே? இதுதான் குறைச்சிக்க சொல்கிறேன். பையன் நைட்டு மாப்பிள்ளை கீழே தானே படுத்தாரு? அது அது தெரியும், பார்த்தேன். மாப்பிள்ளை வெளியில் வந்ததுக்கப்புறம் ரூமுக்கு வந்தேன். மாப்பிள்ளையோட பாய் தலைகாணிலாம் கீழே இருந்தது, அப்போவே பிடிச்சிட்டேன். சரி, 2 பேத்துக்குள்ளே என்ன நடந்தது எனக்கு புரியல. மாப்பிள்ளை ஏன் கீழே படுத்தாரோ எனக்கு தெரியல. ஆனால் அவர் ஏதோ ஹர்ட் பண்ணிடாத. மாப்பிள்ளை உண்மையாகவே நல்லவர். உங்களுக்குள்ளே ஏதோ நடந்திருக்கு, காயப்படுத்திருக்க, கீழே படுத்திருக்காரு. இருந்தாலும் அடுத்த நாள் காலையில் உனக்காகன்னு வந்து காஃபிலாம் போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாருடி. கண்டிப்பாக சொல்லுவேன், மாப்பிள்ளை மனசு தங்கமானது. புரிஞ்சுக்கிட்டு நீயும் அவரோட ஹாப்பியாக இருக்கணும். சரி, அம்மா அப்பா கிளம்புறோம், பார்த்துரு. எதுவாக இருந்தாலும் கால் பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணுறாங்க. இப்போ அப்படி தான் ஜிமன்கிட்டையும் போயிட்டு பாயெல்லாம் சொல்லிட்டு அப்படி தான் கிளம்பி போகிறாங்களா. இப்போ நீங்கள் உங்கள் அம்மா சொன்னதெல்லாம் அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே ஜிம்னை பார்க்குறீங்க. அவர் ரொம்ப கேஷுவலாக வீடெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கா? ஆமாம்ல, இவன் நல்ல பையன்தான். ஆனால் ஏன் நான் கோவப்படுறேன்? இல்லை, இவன் இவன் என்னை மேனிப்புலேட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டான் இவனை அப்படின்னு ஒரு சைடு ஆஃப் மனசு சொல்லுது. இன்னொரு சைடு ஜெமின் உங்களுக்காக பண்ணுறதெல்லாம் பார்க்குறீங்க. அது வேற உங்களுக்கு கொஞ்சம் மெஸ்மரைசிங்காக தோணுது. என்னால் ஒரு டெசிஷனுக்கு வரவே முடியலை. இல்லை வயன், அவன் உன்னை மேனிப்புலேட் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இதுக்கெலாம் நீ ஃபாலோ ஆகிடக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு அப்படி தான் போய் ஃப்ரெஷ் அப்லாம் ஆகிட்டு வரீங்க. இப்போ ஜிமினை பார்த்துக்கிட்டே, இதோ பாரு ஜிமின், 2 பேருக்கும் கல்யாணம் ஆச்சுன்னு காலேஜ்லலாம் யாருக்கும் சொல்லக்கூடாது. முக்கியமாக அவன் ஒரு தெருப்பால் அவன் கூட தயாங்கு அவனுக்கு கூட தெரியக்கூடாது. இது சீக்ரெட்டாக தான் இருக்கணும். சரிடி, சொல்லலை. என்ன பட்டுன்னு சரின்ட்டான் அப்படின்னு உங்களோட உள் மனசு. அப்புறம் நீங்கள் இதோ இன்னொன்று, கிளாஸ்லலாம் பேர் வச்சு கூப்பிடாத. கிளாஸில் எல்லாரும் ஒரு மாதிரி பேசுகிறாங்க, எனக்கு அது ஒரு மாதிரி இருக்குது. காலேஜே ஒரு மாதிரி பேசும். அதனால் கிளாஸில் இருக்கிறப்பயாவது ப்ரொஃபஸர்னு கூப்பிடு. இல்லைன்னா என்கிட்ட நீ பேசவே வேணாம். நானும் உன்னை அங்கெல்லாம் நோண்ட மாட்டேன், புரியுதா? சரிடி, ஓகே. சரி, நான் கிளம்புறேன். இரு, நானே காரில் ட்ராப் பண்ணிடுறேன். இல்லை, நான் எப்பயும் போல் என் வண்டியிலே போய்க்கிறேன், நீ உன் வண்டியில் போய்க்கோ. சரி, ஓகே, யுவர் விஷ் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படி தான் நீங்கள் வந்து உங்கள் பாட்டுக்கு காலேஜ் போயிருப்பீங்க. ஜிமினும் அவர் பாட்டுன்னு காலேஜ் போயிருந்துருப்பாரு. காலேஜில் ஜிமினோட பிஹேவியரே ரொம்ப சேஞ்ச் ஆகிருக்கு. முன்னாடியெல்லாம் உங்களை பார்த்தா நிற்க மாட்டார், உங்களை வந்து யாட கூடமாக பேசுகிறது அப்படி தானே பண்ணிகிட்ருப்பாரு. இப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்தால் கிளாஸில் ஏஞ்சி நிற்கிறது,
அப்புறம் நீங்கள் பேசினா ஏதாவது அப்படியே பேசுகிறது அந்த மாதிரி தான் ரொம்பவே ஒரு மாதிரி சேஞ்ச் வந்து உங்களுக்கு அன்றைக்கி தெரியுது. உங்களுக்கே என்னடா இது ஜிமினா அப்படின்னு தான் ஃபீல் ஆகுதா? ஒரு வழியா அன்றைக்கி காலேஜ் வந்து ரொம்ப நல்லா போயிருந்துருக்கும். இப்போது வீட்டில் ஜிமின் வந்துட்டு கிச்சனில் தான் சம்திங் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களும் வந்துட்டு அப்படியே அவரை பார்க்குறீங்க. என்னமோ பண்ணுறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டே உங்கள் சாரிலாம் நல்லா தூக்கி கட்டிக்கிட்டு அப்படியே கிச்சன் போகிறீங்க. என்ன சமைக்கிற? ஓ, வந்துட்டியா? எல்லாம் உனக்கு பிடிச்சது தான். அப்படியா? அப்படி சொல்லி எல்லாம் பார்க்குறீங்க. ஆமாம், அதுவும் இந்தியன் ஃபுட். உனக்கு எப்படி தெரியும்? மாமியார் கிட்ட கேட்டேன். அவங்க சொன்னாங்க. ஓ, உனக்கு இதெல்லாம் சமைக்க தெரியுமா? யூடியூப் டி, அதில் பார்த்து பண்ணுறேன். ஆ, அப்படியா அப்படின்னு ஆர்வமாக அதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்களா? அவரா அப்படியே சைடில் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் வந்து சாரி நல்லா தூக்கி கட்டியிருக்கீங்களா? உங்கள் சைடெலாம் நல்லா ரிவீல் ஆகுது. அவரா அப்படியே கல்ப் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. லைக் அவர் அங்கே பார்க்குறாரு அப்படின்னு புரியுது. இப்போ நீங்கள் சாரியை வெடுக்குன்னு வந்து சரி பண்ணிடுறீங்களா? அவரா ஏண்டி எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்ட, அட்லீஸ்ட் அதை பார்த்து சந்தோஷப்படுறது அது கூட இல்லையாடி? அப்படியே மறைச்சிடுற. ஆ, ஆமாம், பின்ன என்ன நினச்சிட்டு இருக்க நீ? இப்போ அவரா அப்படியே உங்களை வெடுக்குன்னு கிட்ட இழுத்துக்கிறாரு. நீங்கள் போயிட்டு அவர் பாடிக்கு பம்ப் ஆகி நிற்கிறீங்களா? இப்போ அவர் அப்படியே வாலுக்கு பின் பண்ணுற மாதிரி வச்சுட்டு, என்னடி ரொம்ப தான் வாய் நீளுது உனக்கு? நானும் சரி கொஞ்சம் டைம் கொடுக்கலான்னு தான் பார்த்துட்ருக்கேன். என்ன உன்னை பார்த்தா என்ன இப்போ? என்னைக்கா இருந்தாலும் அதெல்லாம் நான் தான் சாப்பிட போகிறேன். என்னமோ மறைச்சிக்கிற அப்படின்னு சொல்லி அவரோட ஹேண்ட் அப்படியே உங்களோட செஸ்ட்டில் ப்ளேஸ் பண்ணுறாரு. உங்கள் ஐஸ் அப்படியே வைட் ஆகுது. ஜிமின், ஏய், அப்படியே கண்ணு கீழே வந்து விழுந்துட போகுது. பார்த்து, நான் ஒன்று முடிச்சிட மாட்டேன். ரொம்ப நாள் ஆசைடி இதை தொடணும்னு. நல்லாயிருக்கும் பிக்கா, அதான் தொட்டுட்டேன். சரி சரி எடுத்துடுறேன் அப்படின்னு அந்த ஹேண்ட் அப்படியே ஸ்லோவாக எடுக்கிறாரா? இதை பாரு, கோச்சிக்காத, ரொம்ப நாள் ஆசை, அதான் தொட்டுட்டேன். இன்னும் நிறைய ஆசைலாம் இருக்குது. அதெல்லாம் இன்றைக்கே பண்ணேன்னா வேணாம், ஓடிடுவேன். டைம் எடுத்துக்கோ. என் மேலே லவ் வந்ததுக்கு அப்புறமாவே ஒன்றை நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு குக் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அதே இடத்துல அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அவரா அகைன் உங்களை பார்க்குறாரு. இன்னும் போல நீ? ஏன் என்னாச்சு அப்படின்ட்டு உங்கள் கிட்ட வராரா? நீங்களா போயிட்டேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே ஓடிட்டுறீங்க. அவரும் சிரிச்சுட்டே போயிட்டு சமையல் பார்த்துட்ருக்காரு. ஒரு வழியாக 2 பேரும் உட்காந்து உங்களோட டின்னர் வந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. நீங்களா ஜிமினை குறுக்குன்னு பார்த்துட்ருக்கீங்க. அவர் லைக் நீங்கள் வந்து அப்படி பார்க்குறீங்க அப்படின்னு புரியுது. என்னாச்சு? ஒன்றும் இல்லை அப்படின்னு கடகடன்னு சாப்பிட்றீங்களா? ஏய் சொல்லு, நீ பார்க்குற பார்வையே சரியில்லை. என்ன? அது சொல்லுடி, நான் உன் புருஷன்தான், சொல்லு என்ன? உனக்கே என்ன பிடிச்சிருக்கு? அதுவா தெரிலடி, ஃபர்ஸ்ட் டைம் உன்னை நான் அன்றைக்கி பார்த்தல, அப்போயே ஒரு ஸ்பார்க்கிள். அந்த சாரியில் நீ ஒரு ஸ்மைலோட உன் ஹேரை டக்கிள் பண்ணிக்கிட்டே அப்படியே உள்ளே வந்துட்டுருந்த. மை காட், ஒரு ஏஞ்சலை பார்த்த மாதிரி இருந்துச்சு. உனக்கு ஒன்று தெரியுமா, உன்னையே பார்த்துட்டு இருந்தேன். அப்படி இருந்த அதுதான் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் போல. ஓ காட், எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு வார்த்தையே இல்லை. அப்புறம் உன் கேரக்டர் அதுவுமே
ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ பேசுகிற விதம், நீ நடந்துக்கிற விதம், எவ்ரிதிங் எவ்ரிதிங் அவ்வளோ பிடிச்சிருக்கு. எதுக்குன்னு கேட்டா, இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லை. இன்னொரு திங் சொல்லட்டா, நீ உங்கள் அப்பா அம்மா கிட்ட ஏன் அப்பா அம்மா கிட்ட பிஹேவ் பண்ண விதம், இட்ஸ் இட்ஸ் ஆசம் தெரியுமா? நான் சொன்னது எல்லாமே பொய். அதுவும் உங்கள் அம்மாவுக்கு ஒரு விதமாக புரிஞ்சது. அது நான் ஒரு மாதிரி சொன்னேன், அது ஒரு மாதிரி போயிடுச்சு. ஆனால் நீ அதை எதுவுமே தடுக்கலை. நீ நீ வேற லெவல் டி. அவ்வளோதான், வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. என் பொண்டாட்டி வேற லெவலு, அவ்வளோதான், அவள் வேற லெவலு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் எல்லாத்தையும் மெஸ்மரைசிங்காக கேட்டுட்ருக்கீங்க. அப்புறம் என்ன பதில் கிடைச்சதில்ல? சாப்பிடு அப்படின்னு ஃபுட் எடுத்து அப்படியே உங்களுக்கு ஃபீட் பண்ணி விடுறாரா? நீங்களும் அப்படியே சாப்பிட்றீங்க. உங்களுக்கு மனசில் ஏதோ ஒரு தெரியாத ஃபீலிங். ஜெமினி இதெல்லாம் சொன்னதும் லைக் ஒரு மாதிரி அட்மைரிங்காக, ஒரு மாதிரி ப்ரௌடாக, உங்களுக்கே தெரியல அந்த ஃபீலிங்க்கு என்ன அர்த்தம்னே அப்படி இருக்கீங்க. அப்படி தான் 2 பேரும் டின்னர் கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்கள் ரூமுக்கெல்லாம் போய் படுத்துருக்கீங்க. உங்களுக்கா தூக்கமே வரல. ஜெமின் சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்குறீங்க. ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது உங்களுக்கு. லைக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த விஷயம்லாம். நீங்கள் அதை ஏதா யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்படி தான் அன்றைக்கி நைட்டெல்லாம் போயிருந்துருக்குமா. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் வந்து ஏஞ்சி பார்க்குறீங்க. ஜெமின் பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணிட்டு, ஏய் சாப்பிட்றி எல்லாம் ரெடி அப்படின்றாரு. ஒரு வைட் ஸ்மைலோடு போகிறீங்க. மார்னிங் ஜெமின். ஆ எனக்கா? உனக்கு தான் மார்னிங். மார்னிங் பொண்டாட்டி அப்படின்றாரு. நீங்களும் சிரிக்கிறீங்களா? அவரா பரவாயில்லையே ஏதோ சேஞ்ச் தெரியுதே அப்படின்னு அவரோட மைண்ட் வாய்ஸை. இப்போ நீங்கள் அந்த பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு, ஜிமின் இன்னைக்கு காலேஜில் என்ன ட்ராப் பண்ணுறியா? என்ன இன்னைக்கு? பண்ண ப்ளீஸ். ஓகே லெட்ஸ் கோ அப்படின்றாரு. உங்களுக்கு என்னென்னா நம்ம ஹஸ்பண்ட் அப்படின்ற ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கா. ஸோ அதனால தான் கொஞ்சம் ஏதோ ட்ரை பண்ணுறீங்க. அப்படி தான் 2 பேரும் கார்லேயும் போகிறீங்களா. கார்லேயும் நீங்கள் அவரை தான் ஃபுல்லாக சைட் அடிச்சிட்ருக்கீங்க. ஜெமினுக்கு நல்லா புரியுது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு. லைக் அவருக்கும் ஒரு ப்ரௌட் ஸ்மைல் வருது. ஒரு வழியாக 2 பேரும் வந்து காலேஜ்க்கும் போகிறீங்களா. அன்றைக்கி டேவும் அப்படி தான். நீங்கள் வந்து ஜெமினை ரொம்ப மெஸ்மரைசிங்காக அட்மையர் பண்ணி அவரை சைட் அடிச்சிட்ருக்கீங்க. ஜெமினிக்கு இங்கே சொல்லவே வேணாம். பரவாயில்லையே பொண்டாட்டிக்கிட்ட ஏதோ ஸ்பார்க்கிள் தெரியுது. நம்மளை புருஷனாக பார்க்குறாலோ அப்படின்ற மாதிரி அவரே இருக்கார். அப்படியே வந்து ஒரு 2 டேஸ் கிட்ட பாஸ் ஆகிருக்கும். இந்த 2 டேஸ் நீங்கள் வந்து ஜிம்முனுக்காக குக் பண்ணுறது, காஃபி மேக் பண்ணுறது அப்படின்னு உங்கள் சைடு ஆஃப் எஃபர்ட்ஸும் நீங்கள் போட்டுருப்பீங்க. ஜிம்முனுக்கு இப்போ கொஞ்சம் நல்லாவே புரிஞ்சு போச்சு. லைக் நீங்கள் வந்து அவரை லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ஒன் டே ஈவினிங் நீங்கள் வந்துட்டு சம் ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்கீங்க. அப்படியே பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஜெமினா என்னடி பண்ணிகிட்ருக்க? என்ன பார்த்து ரொம்ப நேரமாக என்னமோ சிரிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்ட வந்து பார்க்குறாரா. பார்த்தா ஜெமினோட குட்டி வயசு ஃபோட்டோ. அதில் வந்து சார் நம்ம எதுவுமே போடாமல் இருக்கும் இல்லையா, அந்த பழைய காலத்து ஃபோட்டோ, அந்த மாதிரி எதுவும் போடாமல் ஒரு ஃபோட்டோ அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. குட்டி பாப்பாவோட ஃபோட்டோ. ஓகே, ஸோ அதுக்கு தான் நீங்கள் சிரிக்கிறீங்களா? எங்கள் ஜெமினா ஏய் உனக்கு ஏதுடி இது அப்படின்னு அதை பிடுங்க பார்க்குறாரு. நீங்கள் மறைச்சி வச்சுக்கிட்டு, அதுவா அது உங்கள் அம்மா கொடுத்தாங்க ஜெமீன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அதை வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அவரா அதை குடுடி, இது அப்போவே கிழிச்சு போட்டேன், இருந்தாலும் இந்த ஃபோட்டோ என்னை விட்டு போவே மாட்டேங்குது, எப்படியோ ஒன்று எடுத்துகிட்டே வந்துட்டு இருக்காங்க, குடுடி அப்படின்னு உங்ககிட்ட ஸ்ட்ரகிள் பண்ணுறாரா. நீங்களும் சிரிச்சுக்கிட்டே கொடுக்க மாட்டேன்னு அப்படி இப்படின்னு வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ அந்த ஸ்ட்ரகிளில் 2 பேரும் போயிட்டு அப்படியே அந்த கவுச்சில் விழுகுறீங்க. நீங்கள் கீழே உங்கள் மேலே ஜெமீன் அப்படி இருக்கீங்களா. எங்கள் ஜெமினா அப்படியே உங்கள் ஐஸை பார்க்குறாரு. நீங்களும் அவரோட ஐஸையே பார்த்துட்ருக்கீங்க. அது குடுடி.
மாட்டேன். நான் கொடுக்க மாட்டேன் ஜிமின். மாட்டியா? ஆ, கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஸ்லோவாக உங்கள் கிட்ட லீனாகி ஜென்டலாக உங்கள் லிப்ஸை கேப்சர் பண்ணிக்கிறாரு. நீங்களும் அந்த உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அந்த கிஸ்ஸை அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அவர் உங்கள் லிப்ஸை அப்படியே சக் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நீங்கள் விடுக்குன்னு அந்த கிஸ்ஸை வந்து பிரேக் பண்ணுறீங்க. அவரா, ஏ என்னாச்சு? ஒன்றும் இல்லை ஜிமின் அப்படின்னு நீங்கள் போக போகிறீங்க. இப்போ ஜிமின் உங்கள் ஹேண்டை பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறாரு. சொல்ல, ஏன் நான் கிஸ் பண்ணக்கூடாதா? என்னாச்சு? ஏன் கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்ட? ஒன்றும் இல்லை, விடு. சொல்லிட்டு போடி. அப்படி போனால் எனக்கு எப்படி புரியும்? சொல்லிட்டு போ. ஏதோ பாரு ஜெமீன், என்னதான் இருந்தாலும் நீ நீ என்னை மேனிப்புலேட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஸோ நீ நீ அது சரி, போதும், நிறுத்து. புரிஞ்சிச்சு. ஓகே, நான் உன்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டேன்ல. ஓகே, சாரி. இப்போ நான் உன்னை பெர்மிஷன் கேட்காம கேஸ் பண்ணதுக்கு இந்த தவறு நீ நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏஞ்சி போயிடுறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்களா? ஐயோ, கோச்சிக்கிட்டானா? என்ன பேசணும் நம்ம? ஏ பையன், என்ன லூசானே? உனக்கு அவனை பிடிச்சிருக்கு தானே? அப்படியே அப்படி பேசினவட்ட இதெல்லாம் பயமாக இருக்குன்னா பயமாக இருக்குன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லுவியா? ஐயோ, அவன் என்ன நினச்சிருப்பான்? அறிவே இல்லை பையன் உனக்கு. ஐயோ, கோச்சுக்கிட்டான் அப்படின்னு நினச்சிக்கிட்ட அப்படியே அவர் பின்னாடி போகிறீங்க. ஜிமின் அப்படின்றீங்க. அவர் பட்டுன்னு டோரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாரு. கன்ஃபார்ம் கோச்சிக்கிட்டான் அப்படின்னு நீங்களும் சோகமாக வந்து உங்கள் ரூமுக்கு போயிட்டுறீங்களா? அப்படி தான் வந்து நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டேவும் ஜிமின் அவ்வளோவா எதுவும் பேசலை, சைலண்ட் ஆகிட்டார் மனுஷன். அப்படியே நீங்கள் பேசலான்னு போனாலும் அவர் அவ்வளோவா ரெஸ்பான்ஸும் பண்ணலை. அப்படியே தான் வந்து ஒரு 4 days கிட்ட அப்படியே பாஸ் ஆகுதா. உங்களுக்கு இங்கே ரொம்பவே வெக்ஸ் ஆகிடுச்சு. இல்லை, இவனுக்கு சாரி சொல்லணும். அந்த பிளேஸில் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக ஹர்ட் ஆவாங்க. ச்சே, அம்மா அவ்வளோ சொன்னாங்க, உனக்கு வாய் அதிகம், பார்த்து பேசுன்னு. எங்கே கேட்பேன்? இருந்தாலும் உனக்கு இவ்வளோ திமிரு இருக்கக்கூடாது பையன். முதல்ல இன்னைக்கு போய் அவனை சமாதானப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே ஜிமினோட கிளாஸ் ரூம்குள்ளே என்டர் ஆகுறீங்களா? பார்த்தா ஜிமின் ஒரு பொண்ணோட நல்லா சிரித்து பேசிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. இவையவ ஏன் புருஷன் பக்கத்தில் உட்காந்துட்டு சிரிச்சு பேசிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? அந்த சைடா அவர் நீங்கள் வந்தது கூட கண்டுக்கல. அவர் பாட்டுன்னு அந்த பொண்ணோட ஏதோ ஒரு உலகத்தில் இருக்காரு. நீங்கள் அப்படியே முறைக்கிறீங்க. இப்போ ஹலோ, யார்டே இந்த கிளாஸில் புதுசாக பார்க்குறேன்? ப்ரொஃபஸர், நான் யூஜி ஃபர்ஸ்ட் இயர் ப்ரொஃபஸர். ஜெமின் சீனியரை பார்க்க வந்தேன். ஏன் புருஷனை பார்க்க வந்தியா அப்படின்னு உங்களோட மைண்ட் வாய்ஸு. என்ன விஷயம்? அது நேற்று எனக்கு சீனியர் ஹெல்ப் பண்ணார் லைப்ரரியில், தேங்க்ஸ் சொல்லலான்னு வந்தேன். சொல்லிட்டல, கிளம்பு. சரிங்க ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஜிமின் சைடு பார்க்குறா. சீனியர், ஈவினிங் காலேஜ் முடிஞ்சிட்டு என்னை மீட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறா. இங்கே உங்களுக்கா செம்ம காண்டாகிறது கேட்டதும், ஓகே ஐ வில் மீட் யூ கோ அப்படின்றார் அவர். உங்களுக்கு எதை கேட்டதும் இன்னும் காண்டாகுது. அந்த பொண்ணையும் ஜிமினியும் மாற்றி அப்படியே முறைக்கிறீங்க. இப்போ பார்த்தா
லைக் கிளாஸ்லாம் முடிஞ்சிச்சு, ஜிமின் உங்ககிட்ட பேசணும், வெளியில் வா அப்படின்ட்டு அப்படியே போகிறீங்களா? ரொம்ப நேரமாக நிற்கிறீங்க, ஆளே காணும். அவர் எனக்கு என்னன்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு கிளாஸில். இப்போ நீங்கள் அகைன் எட்டி பார்க்குறீங்க, பாத்தியா அவன் திமிரு, பேசுகிறோம் வாடான்னு சொல்கிறேன், உட்காந்து தயாங்கூட அரட்டை அடிச்சிட்டு இருக்கோம். இவனை இன்னைக்கு வீட்டில் வச்சுக்கிறேன் உன்னை அப்படின்னு கோவமா வந்து நீங்கள் போயிருந்துருப்பீங்களா? ஈவினிங் வர அவங்க 2 பேரும் மீட் பண்ணுறதா சொல்லிட்டாங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு வர மனசே கேட்கல, எங்கே ஜிமின் போய் மீட் பண்ணிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கிரவுண்டு தான் வந்து சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கீங்க. இப்போது லாஸ்ட் பெல்லும் அடிச்சாச்சு. ஸோ ஜிமின் வந்து கிளம்ப போகிற டைமு, நீங்கள் குடுன்னு ஓடி வரீங்க. அவர் அப்படியே உங்களை பார்க்குறாரு. வாட்? அதுவா, என் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ. காலையில் நல்லா தானே இருந்தது, வந்தல, இப்போ என்ன? இப்போ எதுக்கு இவ்வளோ கேள்வி? அதான் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு சொன்னல, கூட்டிகிட்டு போ அப்படின்றீங்க. அவரும் சைலண்ட்டாக போகிறாரா? பார்த்தா அந்த ஜூனியர் பொண்ணு வேற வந்துட்டு சீனியர் அப்படின்னு கூப்பிடுது. உங்களுக்கு அந்த வாய்ஸ் கேட்டதும், ஆடா சாத்தானே, ஏண்டி சும்மா சும்மா எனக்கும் என் புருஷனுக்கும் குறுக்கு வர அப்படின்னு மைண்ட் வாய்ஸ் உங்களுக்கு. அவளா கிட்ட வந்துட்டேன், ப்ரொஃபஸர் இருக்காங்களா, உங்ககிட்ட பேசணும்னு நினச்ச சீனியர். என்ன பேசணும்? ப்ரொஃபஸர், அது கொஞ்சம் பர்சனல். எது பர்சனலா? அப்படியே ஜிம்னை பார்க்குறீங்க. அவரா, என்ன பேசணும்? கொஞ்சம் பர்சனல் சீனியர். பர்சனலா? நம்ம 2 பேத்துக்கும் பர்சனல் இருக்கிற அளவுக்கு என்ன இருக்கு? அந்த பொண்ணா அப்படியே உங்களை பார்க்குறா. நீங்கள் அந்த பொண்ணு அப்படியே குறுன்னு பார்க்குறீங்க, அவள் என்ன சொல்ல போகிறா அப்படின்ட்டு. அது வந்து நம்ம 2 பேர் தனியாக பேசலாமா அப்படின்றா. இங்கே உங்களுக்கா? அவ்வளோதான், ஒன்றும் தேவையில்லை, தனியாக பேசுகிற அளவுக்கு இங்கே ஒன்றும் இல்லை. ஜிமின், நீ போ, கார் எடு. ப்ரொஃபஸர், இது கிளாஸ் டைம் இல்லையே, ஏன் என்ன பேச விட மாட்டேன்றீங்க? பிகாஸ் ஹீ இஸ் மைன், அதனால. ஆமாண்டி, அவன் எனக்கு சொந்தம். போ, சும்மா அடுத்தவ புருஷருக்காக வந்து பின்னாடி சுத்துறது, பா முஞ்ச பாத்தியா அதுக்கு அப்படின்றீங்க. அந்த பொண்ணுக்கு இங்கே லைக் குண்டு தூக்கி போட்ட மாதிரி இருக்கு. இந்த சைட் ஜிமினுக்கு மட்டும் செம்ம ஹாப்பி. லைக் நீங்கள் வந்து என் புருஷன் ஹீஸ் மைண்ட் அப்படின்னு சொன்னீங்களா? ஸோ சாருக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பி ஆகிடுச்சு. அந்த பொண்ணு சோகமாக அப்படியே போயிருந்துருப்பா. இப்போ 2 பேரும் காரில் போயிட்டுருக்கீங்களா? நீங்கள் வந்து புலம்பிகிட்டே இருக்கீங்க. சாத்தான், எப்போ பார்த்தாலும் என் புருஷனோடையே வந்து உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறது, எல்லாருக்கும் என் புருஷன் தான் வேணும், சரியானவங்க அப்படின்னு புலம்பிக்கிட்டே வந்துட்டு இருக்கீங்க. இந்த சைட் ஜிம்னுக்கா சிரிப்பாக வருது இதெல்லாம் கேட்குறதுக்கு. பட் அவர் ஏதோ ரெஸ்பான்ஸ் பண்ணலை, அப்படியே சைலண்ட்டாக இருக்காரு. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் இதையே தான் பண்ணிகிட்ருக்கீங்களா? இப்போ ஜிமினா, என்னாச்சு? புதுசாக புருஷன், அப்புறம் எல்லாருக்கும் நான் தான் வேணுமா? என்னென்னமோ பேசிகிட்டு இருக்க. நான் தான் உன்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டேன்ல, இப்போ என்ன புதுசா அப்படின்றாரு. இப்போ நீங்கள் வரேன், அங்கே தான் வரேன், இரு. என்ன நீ என்ன நினச்சிட்டு இருக்க? அந்த பொண்ணை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு என்னமோ சிரிச்சு பேசிட்டு இருக்க. அதை பார்த்தது இவ்வளோ காண்டாச்சு தெரியுமா? இதை பாரு, இன்னொரு வாட்டி இந்த மாதிரிலாம் பண்ணனா அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஏன், என்ன தப்பு இருக்கு? என்ன தப்பு இருக்கா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒண்டாட்டியா நான் வீட்டில் இருக்கேன். So what? என்ன so what? ஆமாம், பொண்டாட்டினா புருஷனோட சந்தோஷமாக வாழணும், அவ கூட பேசணும், அவனுக்கு ஏதாவதுனா அதை பார்க்கணும். எல்லாத்தை விட முக்கியமானது புருஷனோட ஒரே பெட்டில் படுக்கணும். இது எதுவுமே நமக்குள்ள இல்லையே, அப்புறம் நான் வெளியில் தேடி போகிறதுல என்ன தப்பு இருக்கு? அப்போ இதெல்லாம் நான் பண்ணலைன்னா இன்னொருத்தியோட போயிடுவியா நீ? நான் ஒன்றும் அப்படி சொல்லலை. நம்ம வீட்டில் காஃபி கிடைக்கலன்னா வெளியில் போய் குடிக்கிறதுல தப்பு இல்லையே, அதை சொல்கிறேன். இப்போ நீங்கள் வேகமாக போயிட்டு அவரோட ஷர்ட்டை பிடிக்கிறீங்க. இதை பாரு,
உனக்கு காஃபி குடிக்கணும்னு தோணுனா இந்த வீட்டில் இங்கே தான் குடிக்கணும், அதுவும் ஏன் கூட தான் குடிக்கணும். இங்கே கிடைக்கல, நான் வெளியில் போய் கடையில் குடிப்பேன். இந்த கதெல்லாம் சொன்னேன்னு வையேன், அப்படியே சொருக்கிடுவேன். அண்ட் அந்த பொண்ணு, அவகிட்ட நீ பேசவே கூடாது. அதை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக வருது. நீ ஏன் புருஷன், எனக்கு சொந்தமானவன். ஒத்துக்கிறேன், நான் அன்னைக்கு உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன். சாரி. ஆக்சுவலி அன்னைக்கு லைட்டாக பயமாக இருந்துச்சு, அதான் அன்னைக்கு ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனால் உன்ட்ட என்னென்னமோ லூஸ் மாதிரி வளரிட்டேன். சாரி, பிக் சாரி. அதுக்கு நீ இப்படிலாம் என்கிட்ட பேசாத. என்னை மன்னிச்சிடு. நீ எனக்கு தான் சொந்தம், நீ எனக்கு தான் வேணும் அப்படின்றீங்க. இப்போ ஜிமின் உங்கள் ஹிப்பை பிடிச்ச அவர்கிட்ட அணைச்சிக்கிறாரு. என்ன சொன்ன? நீ எனக்கு தான் வேணும், நீ எனக்கு தான் சொந்தம். அதில் அன்னைக்கு பயந்து ஸ்டாப் பண்ணி என்ன நம்ம பேசுனியா? ஆமாம், அன்னைக்கு லைட்டாக பயமாயிடுச்சு, அதனால தான் அப்படி. ஏண்டி, நீ என்ன குழந்தையா? 26 வயசு ஆகுதுடி உனக்கு. இதுக்கெல்லாமா பயப்படுவ? இதுக்கும் ஏச்சுக்கும் என்ன? பயமாச்சுன்னா பயமாச்சுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ என் மேலே உனக்கு லவ் இருக்கு. அதெல்லாம் எப்பவோ வந்துடுச்சு. அப்போ நான் உனக்கு தான்ற? ஆமாம், எனக்கு மட்டும்தான். அந்த ஜூனியர் பொண்ணு வந்து பேசினா உன் வாயை தச்சிடுவேன், அவகிட்ட பேச விட மாட்டேன். ஒருவேளை அவ நாளைக்கு எனக்கு ப்ரப்போஸ் பண்ணா 2 பத்தியும் கொன்னுடுவேன். ஒருவேளை எனக்கு இப்போ காஃபி குடிக்கணும்னு தோணுனா, இப்போ நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. பதிலுங்க. இப்போ காஃபி குடிக்கணும்னு தோணுனா அப்படின்னு சொல்லி வாயை மூடுறதுக்குள்ள நீங்கள் அப்படியே வந்து அவரோட லிப்ஸை கேப்சர் பண்ணிக்கிறீங்க. அவரா அப்படியே வைட் ஐஸில் பார்க்குறாரு. நீங்கள் வந்து ரொம்ப அக்ரெசிவாக அவரை கிஸ் பண்ணுறீங்க. இப்போ அவரும் உங்களை அப்படியே வந்து அக்ரெசிவாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. இதுக்கப்புறம்லாம் டெலிகிராமில் போடுறேன் நெக்ஸ்ட் சீன்ஸ்லாம். நீங்கள் அன்றைக்கி வந்து உங்கள் லைஃப்பை ஜிமினோட ஷேர் பண்ணியிருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 2 நாள் காலேஜ் சைடே போயிருந்துருக்க மாட்டீங்க. பிகாஸ் நம்ம ஜிமின் வந்து எங்கே உங்களை போக விடுறாரு? 2 நாளாக இதே வேலை தான். நீங்களா, ஏண்டா 2 நாளாக இதே தான்டா, என்ன நினச்சிட்ருக்க நீ? என்ன பண்ணுறது, காஃபி குடிச்சிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. அதான். நீலாம் டயர்டே ஆக மாட்டியா? இதை பாரு, இதுக்கு மேலே என்னால் முடியாது. எவ்வளோ ரவுண்ட்ஸு, அவ்வளோதான் சொல்லிட்டேன். போ, நான் போய் ஏன் ரூமுக்கு போகிறேன். ஏய், உன் ரூமுக்கு போனேன்னா இன்னும் 2 ரவுண்ட் எக்ஸ்ட்ரா போவேன். இதை பாரு உன்ன அப்படின்னு நீங்கள் வேறு கத்திக்கிட்டு இருக்கீங்க. இன்னொரு சைடு பார்த்தா டோர் பெல் வந்து நாக் ஆகிட்டே இருக்கு. இப்போ ஜிமினா, எவன் தெரில இரு அப்படின்னு சொல்லி அப்படியே போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா தேங்க்டா. டே மச்சான், என்ன நினச்சிட்டு இருக்க நீ? 2 நாளாக காலேஜ்க்கே வரல, ஃபோன் போட்டாலும் எடுக்க மாட்டேன்ற, என்னடா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே உள்ளே வராரு. பார்த்தா நீங்கள் தேங்கைஸ் அப்படியே வைட் ஆகுது. டேய் ப்ரொஃபஸரா, ஓ வீட்லையா? என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரா. எங்க ஜெமினா, அதுவா மச்சான், அது வந்து அப்படின்னு அப்படியே உங்களை பார்க்குறாரு. பிகாஸ் நீங்கள் தானே சொல்லியிருப்பீங்க சீக்கிரட்டாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான். இப்போ நீங்களா, அது வந்து எனக்கும் ஜிமினுக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. எதை? மேரேஜா? டே ஜிமின். ஆமாம் மச்சான், அது ஒரு எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையில்
மேரேஜ் ஆயிடுச்சு. இப்போ அவன் எனக்கு பொண்டாட்டி மச்சான். அட பாவி, இவ்வளோ நடந்திருக்கு. ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணலைல்ல? இல்லை மச்சான், என் பொண்டாட்டி ரிக்வெஸ்ட் பண்ணா யாருக்கும் சொல்ல வேணாம், சீக்ரெட்டாக வச்சுக்கணுன்ட்டு. அதுலேயும் முக்கியமாக உனக்கு சொல்லவே கூடாதுன்னு சொல்லியிருந்தான். அதான் மச்சான். பாத்தியா, கல்யாணம் ஆனதும் இப்படி மாறிட்டல நீ. டே 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 அடங்குடா, ரொம்ப சீன் போடாத. காலேஜ் முடிஞ்சிச்சுன்னா இதெல்லாம் நானே சொல்லியிருப்பேன். சரி, ஏதோ ஒன்று கேட்டா அவளுக்காக பண்ணலாமேன்னு தான் அப்படி சொல்லலை. ரொம்ப பண்ணாத மச்சான். என்ன ரொம்ப பண்ணாத மச்சான்? அவ்வளோதான். இன்னைக்கு உனக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லை, அவ்வளோதான் மச்சான். இப்போ ஜெமினா, அப்படியா? சரி மச்சான், நல்லது. நீ கிளம்புனேன்னா நான் கதவை பூட்டிப்பேன். எனக்கும் என் பொண்டாட்டியோட நிறைய வேலை இருக்கு. உன்னை நான் இப்படி சொல்கிறேன்னு கூட உனக்கு தோணலைல்லடா? உன்னெல்லாம் சமாதானப்படுத்திக்கலாம்டா. சரி, அப்புறம் என்ன, வந்த என்னை பார்த்துட்ட, விஷயம் உனக்கு தெரிஞ்சதில்ல. கிளம்பு கிளம்பு, நானே நல்ல மூடில் இருக்கேன், போட. அப்படி சொல்லி டேங்க அப்படியே தள்ளி விட்டுட்டு அந்த டோரை போட்டு அப்படியே உங்கள் சைடு பார்க்குறாரு. இப்போ நீங்களா அகெயினுமா நோ 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 அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே ஓடுறீங்க. அவரும் அப்படிதான் சிரிச்சுக்கிட்டே உங்கள் பின்னாடியே ஓடுறாரு. அப்புறம் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேடா, நான் இந்த ஸ்டோரி வந்து அப்படியே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஹோப் யூ ஆல் லைக் இட். அப்புறம் இந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ எப்போ போடுவேன்னு எனக்கே தெரிலடா. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, டயர்டாக இருக்குது. நான் டைம் கிடச்சதுன்னா முடிஞ்ச அளவுக்கு ஐ வில் டூ இட். இப்போதைக்கு என் பிளான் என்னென்னா, இதோட ஜேகேவோட பர்த்டேக்கு போடலான் தான் இருக்கேன்டா. இல்லை நடுவில் எனக்கு நிறைய டைம் இருக்குன்னா ஐ வில் டூ லைக் யாராவது ஒருத்தருக்கு கண்டிப்பாக நான் போடுறேன். ஜேகேக்கு வந்து நீங்கள் கேட்ட மாதிரியே தாய் மாமா ஸ்டோரியாகவே போட்டுடுறேன், ஏஜ் கேப்பு. ஓகே. அண்டு ஆரம்க்கு ஒன்று கேட்டிருந்தீங்க, ஆரம் சுகாவுக்கு வேணும்னு. சரி, அதை நான் நடுவில் என்னென்னு பார்த்து பண்ணிடுறேன். ஜேகேக்கு கண்டிப்பாக வந்துட்டு தாய் மாமா ஸ்டோரி ஃபார் ஷோர். ஓகேடா, அப்புறம் என்ன, வரட்டா? பாய் ஆல், ஹாப்பியாக இருங்க.